பழைய கால சிட்டி ஸ்டேட்ஸ் என்று வரலாற்றில் புகழப்படுகின்ற கிரேக்கம் போல இன்றைய உலகத்தில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு சிட்டி ஸ்டேட்டாக நகர அரசாக திகழ்கின்ற சிங்கப்பூரில் வாழ்கின்ற மரியாதைக்குரிய பெருமக்களே, பட்டிமன்ற பேச்சாளர்களே, இந்த விழாவினை தொடங்கி வைக்க இங்கே வந்து சிறப்பித்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய இரா தினகரன் அவர்களே, இந்த லிசா என்று சொல்லப்படுகின்ற லிட்டில் இந்தியா ஷாப்கீப்பர்ஸ் மற்றும் மர உரிமை சங்கத்தின் சார்பாக லிசா இலக்கிய மன்றமும் சேர்ந்து நடத்துகின்ற, அதோடு தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கின்ற புது யுகம் தொலைக்காட்சியும் இவர்களோடு இணைந்து சிங்கப்பூரில் பொங்கல் திருநாளை ஒட்டி நடத்துகின்ற இந்த பட்டிமன்றத்திற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கின்றேன். இந்த லிசா என்று சொல்லப்படுகின்ற அமைப்பு, அதன் தலைவர் சிவா, அதனுடைய ஆலோசகர் ராஜகுமார் சந்திரா, அதனுடைய ஏற்பாடுகளை கவனித்து வருகின்ற மதிப்புக்குரிய டேவிட், கண்ணன் சேஷாத்ரி, நிப்பான் கம்பெனியினுடைய மேனேஜர் மோகன், ஆற்றல் வாய்ந்த பேச்சாளர் தமீமீன் மற்றும் அப்பல்லோ செல்லப்பாவினுடைய சங்கர், ஆலோசகர் ருத்ராபதி, பொருளாளர் கணேஷ் நாராயணன், ஏன் இவர்கள் பெயரையெல்லாம் நாம் குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இத்தகைய அமைப்பு ஒன்று இங்கே இருக்கின்ற காரணத்தினாலே தான் நாம் எல்லோரும் ஒன்று திரள முடிகிறது. பல நாடுகளுக்கு நான் சென்றிருக்கிறேன், ஐரோப்பா, ஜப்பான் போன்ற பல நாடுகளுக்கு நான் சென்றிருக்கிறேன். ஆனால் சிங்கப்பூர் போல சட்டங்களை எல்லா நாட்டிலும் போடுவார்கள். சட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்ற தன்மை சிங்கப்பூர் அரசுக்குத்தான் பெரிய அளவுக்கு இருக்கிறது. யாரும் கோட்டை தாண்டுவதில்லை, மீறுவதில்லை, முறைகேடாக நடந்து கொள்வதில்லை. நாம் தான் இதே தமிழ்நாட்டில் விமான நிலையத்தில் நீங்கள் போய் இறங்கியவுடன் விசாவை காட்டுகின்ற இடத்தில் முன்னும் பின்னும் குறுக்கும் நடுக்குமாக ஓடுவோம். சிங்கப்பூரில் ஒழுங்காக வரிசையில் வருவோம். எனக்கு ஒரு சீனரை வெல்லுகிறார் தமிழர் என்று சொன்னால் எவ்வளவு தூரம் தகுதி வாய்ந்த மனிதர்களை தேர்ந்தெடுக்கிற மனப்பக்குவம் சிங்கப்பூர் மக்களுக்கு இருக்கிறது. பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த சீனர் தோற்கடிக்கப்படுகிறார், சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த தமிழர் வெல்கிறார், அதிகாரத்தில் இருக்கிறார், அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் இதல்லவா நாடு, இதல்லவா ஒரு கனவுலகம். ஏதோ இந்த நாட்டில் வாழுகின்ற மகிழ்ச்சி எனக்கு கிடைக்கவில்லை என்றாலும் வந்து போகின்ற மகிழ்ச்சியாவது எனக்கு கிடைத்திருக்கிறதே என்று நான் மகிழ்கிறேன். ஒரே ஒன்றை சொல்லிவிட்டு நான் தலைப்புக்குள்ளே போகின்றேன். லீ குவான் இந்த நாட்டினுடைய அதிபர், அவர் உருவாக்கிய நாடு இது. அவருடைய கருப்பை சுமர்ந்த கனவுகள். அவருக்கு தமிழ்நாட்டில் ஒரு சிலை வைக்க வேண்டும் என்று இங்கிருந்து வருகின்ற நம்முடைய தமிழர்கள் விரும்புகிறார்கள். அந்த தமிழர்கள் தஞ்சாவூர், திருவாரூர், அந்த நாகப்பட்டினம் அந்த பகுதியை சேர்ந்தவர்களெல்லாம் லீ குவானுக்கு தமிழ்நாட்டிலே ஒரு சிலை வைக்க வேண்டும் என்று விரும்பி அதை தமிழ்நாட்டு முதலமைச்சர் திறந்து வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதன்படி நான் திறந்து வைக்க இருக்கிறேன் என்று சொல்லி அவரும் ஒப்புக்கொண்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், ரொம்ப வியப்பு என்ன என்றால், லீ குவானுக்கு சிலை வைப்பதற்கு லீ குவான் மகன் வரவில்லை. லீ குவான் மகனுடைய செலவிலே அந்த சிலை வைக்கப்படவில்லை. தமிழர்களுடைய செலவிலே சீன மனிதராகிய லீ குவானுக்கு சிலை தமிழ்நாட்டில் அயல் மண்ணில் வைக்கப்படுகிறது என்றால் அந்த மனிதன் எவ்வளவு போற்றப்படுகிறார் என்பதை எண்ணிப்பார்கள். இங்கே தமிழர்கள் குடியரசுத் தலைவராக வாழ்கிறார்கள் என்பதை பாராட்டி இன்றைய தலைப்பு ரொம்ப நல்ல தலைப்பு, காலத்துக்கேற்ற தலைப்பு. இன்றைய இளைஞர்களின் போக்கு வாழ்த்துதற்குரியதா வருத்தத்திற்குரியதா? ரொம்ப நல்ல தலைப்பு. பேசுவதற்கு இளைஞர்களும் வந்திருக்கிறார்கள், கொஞ்சம் முதியவர்களும் வந்திருக்கிறார்கள். எல்லோரும் தங்கள் தங்கள் கட்சியை சிறப்பாக வழக்காட இங்கே இருக்கிறார்கள். ஒரு சிறப்பான பட்டிமன்றம் அமைந்திருக்கிறது. அனிமல்ஸ் லிவ் பை இன்ஸ்டிங்க்ட், மேன் லிவ் பை இன்டெலிஜென்ஸ்.
அனிமல்ஸ் லிவ் பை இன்ஸ்டிங்க்ட், மேன் லிவ்ஸ் பை இன்டெலிஜென்ஸ், நாலெட்ஜ். ஆகவே அவற்றுக்கும் நமக்கும் பெரிய வேறுபாடு உண்டு. ஆனால் அவற்றிடம் ஒரு பெரிய சிறப்புண்டு. வளர்த்தவனை கண்டால் நாய் வாளோடு சேர்த்து உடம்பையே ஆட்டும். வளர்த்தவனை கண்டால் மாடு நக்கி கொடுக்கும். வளர்த்தவனை கண்டால் குதிரை அப்படி குளிர்ந்து விடும். விலங்குகள் எல்லாம் வளர்த்தவனிடம் அவ்வளவு பெரிய ஈடுபாடு காட்டுகின்றன. பெற்ற தாயை 6 மாதத்தில் மறந்து விடுகிற கன்றுக்குட்டி வளர்த்தவனை 6 வருடத்திற்கும் 10 வருடத்திற்கும் மறப்பதில்லை. இயல்பூக்கத்தின்படி வாழ்கின்ற விலங்குகள், நாம் அறிவின்படி வாழ்கின்ற மக்கள். அதனால் நமக்கும் அவற்றுக்கும் இடையே கூட சில சமயங்களில் நம்மை விட அவை சிறந்த அறிவுடையவையாக திகழ்கின்றனவோ என்று கூட எனக்கு தோன்றுவதுண்டு. ஆக அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றமுள்ள உலகத்தில் இந்த பட்டிமன்றம் நடக்க இருக்கிறது. உலகம் என்பது அறிவின் பார்ப்பட்டும், கண்டுபிடிப்புகளின் பார்ப்பட்டும், விஞ்ஞானத்தின் பார்ப்பட்டும், தொழில்நுட்பத்தின் பார்ப்பட்டும் அவையெல்லாம் மாறுகின்ற போது மனிதன் ஒவ்வொருவனும் மாறுகிறான். அவனுடைய நாகரிகம் மாறுகிறது, அவனுடைய பண்பாடு மாறுகிறது, அவனுடைய போக்கு மாறுகிறது, அவனுடைய குடும்ப அமைப்பு சிதைவுறுகிறது. இப்படி எல்லாமே நடப்பதற்கு கண்டுபிடிப்புகளும் அறிவும்தான் மிகப்பெரிய காரணம். இந்த அறிவு அடிப்படையில் ஒரு தன்மையில் இந்த உலகத்தை சரியாக கொண்டு செலுத்துவதற்கு மாறா தன்மையுடையதாக இருக்க வேண்டுமா, அல்ல அதுவும் மாற வேண்டுமா, அது வளர்ச்சி என்று கருதப்படுமா அல்லது வருந்தத்தக்கதாக கருதப்படுமா என்பதை பற்றியெல்லாம் இவர்கள் பேசுவார்கள். இவர்கள் பேசிய பிறகு நான் அதற்குள் நுழைகிறேன் என்று சொல்லி முதல் முறையாக வாழ்த்தும்படி உள்ளது என்று பேச்சாளர் திருவாட்டி பா கங்கா அவர்கள் பேச வருகிறார்கள். முத்தமிழ் விழா நடத்திய கதை போட்டிகளில் பங்கு பெற்று பரிசு பெற்றவர், கவிமாலை அமைப்பிலும் இருக்கின்றவர். ஆகவே அத்தகைய தமிழ் முரசு, மக்கள் மனம், சிலாங்கூன் டைம்ஸ் போன்ற இதழ்களில் கவிதை எழுதக்கூடியவர். அவரை நான் வாழ்த்தும்படியாக இருக்கிறது என்ற கட்சியின் சார்பில் பேச அழைக்கின்றேன். 12 மணித்துளி, அந்த 12 மணித்துளியை உங்களுக்கு 10வது மணித்துளியில் நினைவுபடுத்துவார்கள் அங்கே இருக்கிறவர்கள். நீங்கள் எதிர்த்தாற்போல் இருக்கிறார், உங்களை கவனித்து கொண்டு 10வது மணியில் நினைவூட்டுவார், 12வது மணியில் முடித்து கொண்டே ஆக வேண்டும். சிங்கப்பூரில் இப்போ சென்னை வாசம்தான், எங்கும் சென்னை பிராண்டின் சமையல் மேஜிக் தான். சென்னை பிராண்ட் பொன்னி ரைஸ், அன்புள்ள லேடிஸ் சாய்ஸ், மணிமணியாய் துவரைதால் ஹெல்தி டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில். இவையாவும் உங்களுக்காக சென்னை ட்ரேடிங் சூப்பர் மார்ட் தயாரித்து வழங்கும் புதிய அறிமுகம். நம்ம சென்னையே இப்போ சிங்கப்பூர்ல. எல்லாம் சென்னை பிராண்ட். எண்ணியை முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பரிதி முன் பணியைப் போல நன்னிய நின்முனிங்கு நசித்திடல் வேண்டும் அன்னாய். பாரதியின் கரம்பற்றி நடுவர் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கும் புதுயுகம் நேயர்களுக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இப்போ என்னுடைய உரைக்கு நான் வரேன். இன்றைய இளைய சமுதாயத்தின் போக்கு வாழ்த்தும்படி உள்ளதா, வருந்தும்படி உள்ளதா, இதுதான் தலைப்பு இல்லைங்களா? மனதால் என்றும் இளையராக இருக்கும் நடுவர் நல்லதொரு தீர்ப்பை வழங்குவார் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் இந்த தலைப்பை ஏற்றிருக்கிறதால நான் பேசி தானே ஆகணும். யுனெஸ்கோ நிறுவனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளையர் அப்படின்னா குழந்தை பருவத்தின் சார்பு தன்மையிலிருந்து மாறி இளைய பருவத்தின், அதாவது சுதந்திர உணர்வை கொண்டு வருகின்ற அந்த தன்மை தான் இளையர் பருவம் அப்படின்னு சொல்லுது. கிட்டத்தட்ட 13 வயதுலேருந்து ஒரு 35 வரைக்கும் இருக்கிறவங்கள நம்ம இளையர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த இளம் பருவத்தில், அதாவது இளையர் பருவத்தில் இருக்கிற அவங்க எப்பொழுதுமே வாழ்த்தும்படியாக தான் இருக்காங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். எடுத்துக்காட்டுக்கு இங்கே இருக்கிற இளையர்களே பாருங்கள், நாடு விட்டு நாடு உழைக்கிறாங்க. காலையில் 7 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் வேலைக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் தங்களுடைய அறைக்கு போகிறாங்க. அறைக்கு போயிட்டு தங்களுடைய ஊதியம் முழுக்க, மாதம் முழுக்க உழைத்து வாங்கின ஊதியத்தை அந்த இளையர்கள் அப்படியே வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அவங்களுக்காக கூட எதுவும் வச்சுக்கிறது இல்லை. ஒரு நல்ல நாள், பெருநாள், திருநாள் வந்தால் வீடியோவில் அவங்க குடும்ப உறுப்பினர்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. இந்த இளையர்களுடைய போக்கு வருந்தும்படியாக இருக்குது? இல்லைங்க, வாழ்த்தும்படி தானே இருக்குது. வெற்றி செல்வங்கிற இளையர் கிடாரிகளுடைய வாழ்க்கை முறையை எழுதியிருக்காரு. அதாவது கிடாரின்னா நமக்கு தெரியும், ஆடுகளை மேய்ப்பவர்கள். அந்த வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், அந்த கிடாவுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், அதை எப்படி மேய்ப்பது அப்படிங்கிறத குறித்து கவிதையும் எழுதியிருக்காரு, கதையும் எழுதியிருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா,
தமிழ்நாடு இளம் மேய்ச்சல்காரர்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காரு. அவர் இங்கே வேலை பார்க்குறாரு. இங்கே வேலை பார்த்துக்கிட்டு அந்த அமைப்பை உருவாக்கி விழிப்புணர்வை உலகமெங்கும் கொண்டு செல்கிறார். ஏன் அப்படின்னா அந்த முல்லை நிலத்தோடு தொடர்புடையது, நம்ம சங்க காலத்தில் இருக்கிற முல்லை நிலத்தோடு தொடர்புடைய ஒரு தொழில் கிடா வளர்க்கும் தொழில். அந்த தொழில் நலிவடையக்கூடாது அப்படின்ட்டு அந்த இளையர் மற்ற இளையர்களோடு சேர்ந்து முன் வந்து இதை செய்திருக்காரு. அடுத்தது விழியன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர். அவர் வந்து பள்ளிக்கூடத்தில் போய் மாணவர்களுக்கு எளிய முறையில் நல்ல நல்ல பண்புகளை விதைக்கின்ற கதைகளை சொல்கிறாரு. எதற்காக அதை சொல்கிறாரு? இளம் மனதில் நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் பெரியவங்களானா முளைக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த இளையர் தன்னுடைய உடல் நலத்தை கூட பாராமல், ஏன்னா அவருக்கு உடல் நலம் சரியில்லை இருந்தாலும் அவன் அதையும் பாராமல் ஒவ்வொரு பள்ளிக்கூடமாக போய் அந்த மாணவர்களுக்கு அவர் கதைகளை சொல்கிறாரு. அடுத்தது இனியன் அப்படிங்கிற ஒரு இளையர். அவர் வந்து சின்ன வயசில் ஒரு சிலந்தி பூச்சி கடித்ததால் அவருடைய உடல் முழுக்க விஷம் பரவி வாழ்க்கையில் வந்து அவர் இறுதி கட்டத்துக்கு போயிட்டார். கஷ்டப்பட்டு அவரை காப்பாற்றி கொண்டு வந்த பிறகு அவர் ஒரு நிமிடம் யோசித்து இருக்காரு, நம்ம வாழ்க்கையோட இறுதியை பார்த்துட்டோம், இனி இந்த வாழ்க்கை மக்களுக்காக தான் பயன்படணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டுகளை ஒவ்வொரு பள்ளியிலையும் கொண்டு போய் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இப்படி இளையர்கள் தங்கள் நலனையும் பார்க்காமல் அடுத்தவங்களுக்காக உழைக்கிறாங்க, அடுத்தவங்களுக்காக வாழறாங்க. இவங்களுடைய நிலையை பார்த்த பிறகுமா வருந்துமடி இருக்கிறதுன்னு சொல்ல போறீங்க? நான் நினைக்கிறேன் நான் பேசி முடிச்சேனே எதிரணிலாம் இங்கே வந்துருவாங்க. குறிப்பிட்ட தனி மனிதர்களுடைய போக்குகளாகவே அல்லது பெருந்திரளான இளைஞர்களின் போக்குகளா? நான் ஏன் குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டும் சொன்னேன்னா, சொல்லனா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு இல்லை ஐயா, நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் இல்லைங்களா? நான் ஒரு பானை சோற்றையும் இங்கே கொண்டு வந்து கொட்ட முடியாது. அதனால் ஒரு சிலருடைய பெயர்களை மட்டுமே நான் இங்கு குறிப்பிட்டேன். இதை தாண்டி நிறைய பேர் இருக்காங்க. ஏன் இவங்களை மட்டும் நான் குறிப்பிட்டேன்னா, இவங்க வந்து தங்களுடைய வாழ்க்கையை முழுமையும் சமுதாயத்திற்காக அர்ப்பணித்தவர்கள், இவங்க சமுதாயம் முன்னேற வேண்டும் என்று அர்ப்பணித்தவர்கள். அதனால் இவங்களுடைய கதைகளை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே எந்த ஒரு உணர்வையும் பூட்டி வச்சுக்கிட்டே இருப்போம், அதனால் மன அழுத்தம் அதிகமாகும். ஆனால் இப்போ இளையர்கள் அப்படி இல்லை, எந்த உணர்வாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுகிறாங்க. பிடிக்கலன்னா கூட மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே புழுங்கிக்கிட்டே அந்த வேலையை முடிப்போம். அவங்க அப்படிலாம் கிடையாது, எனக்கு பிடிக்கல என்னால் செய்ய முடியலங்கிறத வெளிப்படையாக சொல்கிறாங்க. இது வந்து ஒரு நல்ல உறவு முறைக்கு எடுத்துக்காட்டாக கூட சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சால் அதற்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கலாம். ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்க தெளிவாக சிந்தித்து செயல்படுறாங்க. அப்படிங்கிறதால அவங்களுடைய நடைமுறை, அதாவது இந்த சமுதாய போக்கு வந்து வாழ்த்தும்படி தான் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று சொல்லலாம், நம்முடைய இளையர்கள் அதிகமாக வந்து டிக்டாக்ல இருக்காங்க, ஸ்டோரியில் இருக்காங்க, ஸ்டேட்டஸ் போடுறாங்க. அது மட்டும்தான் அவங்க செய்கிறாங்களா? அதன் மூலமாக எவ்வளவு சமுதாய பணிகள் அவங்க செய்கிறாங்க, எத்தனை பேரை வந்து இழுக்கிறாங்க. தொழில்நுட்பத்தின் வழியாக உலகத்தையே உள்ளங்கையில் கொண்டு வந்துடுறாங்க அவங்க. அப்படிப்பட்ட இயல்பு மிக்க இளையர்கள் என்றைக்குமே வாழ்த்தும்படியாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வீட்டுக்கு ஒரு டாக்டர், என்ஜினியர் அப்படின்னு அந்த காலத்தில் இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை, வீட்டுக்கு ஒரு யூடியூபர் அப்படிங்கிற காலத்தில் நாம் இருந்துக்கிட்டே இருக்கோம். ஏன்னா எதுவாக இருந்தாலும் உடனே யூடியூப் மூலமாகவும் டிக்டாக் மூலமாகவும் அவங்க வெளியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த இளையர்களுடைய போக்கு என்ன ஆகுதுன்னா, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எல்லார் வீட்டு வாசலையும் போய் உட்காந்துருது, எல்லாருக்குமே எல்லாமே தெரியுது. அப்போ அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது எல்லாருமே தவறு செய்ய ஆரம்பிச்சுவாங்க. தெரிய வேண்டாம், அதெல்லாம் தெரியுது சார். நம்ம சொல்லுவோம் இல்லையா, நமக்கு எது வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கணும். எல்லா இடத்துலையும் ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கு இல்லையா, நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் இல்லையா. அதே மாதிரி நமக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம், அது நம்ம கையில் தான் இருக்குது. இந்த ரிமோட்டுங்கிறது நம்ம கையில் இருக்குது இல்லையா. நமக்கு வந்து தொலைக்காட்சியாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய தொலைபேசியாக இருக்கட்டும், அந்த பக்கத்தை பார்க்கணும் முடிவு பண்ண வேண்டியது நம்ம மனசு. நாம் வந்து நமக்கு இது தேவை அப்படின்னு நினச்சோம்னா அதை தான் பார்ப்போம். அப்போ எது தேவை எது தேவையில்லைங்கிறது நம்மக்கிட்ட இருக்கு இல்லைங்களாயா. அப்படி பார்க்க போனால் இளையர்கள் வந்து எனக்கு தெரிந்து பெரும்பாலும் வாழ்த்தும்படியாகவே நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். பாரதிதாசன் சொல்வார், காதலியர்கள் வந்து கடைக்கன் பார்வை காட்டிவிட்டால் மண்ணில் மாமலையும் குமரர்களுக்கு வந்து சின்ன கடுகம், அதாவது பெரிய மலையாக இருந்தால் கூட காதலிகள் வந்து அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டா அந்த மலை கூட கடுகா மாறிடுமா. இப்போ இருக்கிற இளையர்களுக்கு இந்த தொழில்நுட்பம் மிகப்பெரிய வரப்பிரசாதம், அந்த காதலியர் கண்களை விட மிகப்பெரிய வரப்பிரசாதம் சொல்லலாம். அந்த தொழில்நுட்பத்தின் வாயிலாக இன்றைய இளையர்கள் முந்தைய தலைமுறைக்கும், நான் முன்பே சொன்னது போல இன்றைய தலைமுறைக்கும் பாலமாக இருந்து என்றென்றும் வாழ்த்தும்படியே நடக்கின்றனர் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏம்மா, நீங்கள் சிங்கப்பூர் ஆனதுனால நேரத்துக்கு நீங்களாவே முடிச்சிட்டிய. அடுத்ததாக வருந்தும்படியாக இருக்கிறது இளைஞர்களின் போக்கு என்று அர்ஜுன் நாராயணன், அவரும் இந்த இலக்கிய மன்றத்தைச் சேர்ந்தவர்தான், பன்னாட்டு பட்டிமன்றங்களில் பங்கேற்கக்கூடியவர். சிங்கப்பூரில் இப்போ சென்னை
வாசம்தான் எங்கும் சென்னை பிராண்டின் சமையல் மேஜிக் தான். சென்னை பிராண்ட் பொன்னி ரைஸ், அன்புள்ள லேடிஸ் சாய்ஸ், மணிமணியாய் துவரைதால் ஹெல்தி டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில். இவையாவும் உங்களுக்காக சென்னை ட்ரேடிங் சூப்பர் மார்ட் தயாரித்து வழங்கும் புதிய அறிமுகம். நம்ம சென்னையே இப்போ சிங்கப்பூர்ல. எல்லாம் சென்னை பிராண்ட். தமிழ் தாய்க்கும் கலைத்தாய்க்கும் முதற்கண் வணக்கங்கள். சிங்கங்களை யாரும் கொஞ்ச முடியாது, சிங்கங்களை யாரும் கொஞ்ச முடியாது, சிங்கப்பூர் தமிழ் ரசிகர்களை யாரும் மிஞ்ச முடியாது என்கின்ற அளவிற்கு இங்கு வருகை தந்திருக்கும் எனது அருமை சிங்கப்பூர் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும், புதுயுகம் தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் நஞ்சங்களுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை சகோதரி கங்கா அவர்கள் வந்தார்கள். இளைஞர்கள்னா எப்படி 13 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த வயசில் இருக்கக்கூடிய இளைஞர்களை பற்றி நம்ம பேசணும். அவங்க ரொம்ப அருமையாக சில விஷயங்கள் சொன்னாங்க. தொழில்நுட்பம் எல்லாருக்கும் வருது, ரிமோட் நம்ம கையில் தான் இருக்குது. நீங்கள் நல்லா யோசிச்சு சொல்லுங்கள், இன்றைக்கி எந்த வீட்டில் ரிமோட்டு நல்ல உருப்படியான ப்ரோக்ராம் பார்க்குறவங்க கையில் இருக்குது? ரிமோட்டு பூரா குழந்தைங்க கையில் தான் இருக்குது, இல்லை இளைஞர்கள் கையில் தான் இருக்குது. எந்த அப்பாவாவது நிம்மதியாக நியூஸ் பார்க்க முடியுதா? எல்லா இளைஞர்கள் கையில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு விருப்பப்பட்ட நிகழ்ச்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது ரிமோட்டு நம்ம கையில் தான் இருக்குது, தொலைபேசி எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது, அதில் தான் எல்லாமும் இருக்குன்றது தான் எங்களுடைய வாதம். சரி, இன்றைய இளைஞர்களை பற்றி பேசுவோம். இளைஞர்கள், இளைய சமுதாயம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இந்த 2K கிட்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் உருவாயிருக்கு. உங்களை நிறைய பேருக்கு தெரியும், பல பேர் இங்கே என்னைய மாதிரி 90s கிட்டாக இருப்பீங்க. இதை பற்றிலாம் நம்மளை பேசினா நம்மளை பூமர் அங்கிள்னு சொல்லுவான். நம்மளெல்லாம் பூமர் அங்கிள்னு சொன்னாலும் பரவாயில்லன்னு இந்த 2K கிட்ஸை பற்றி பேசுவோம். ஐயா, முன்னாடி ஒரு பெரியவர் வராரு அப்படின்னா, இல்லை அப்பாவே வீட்டுக்குள்ளே வராருன்னா மரியாதை குழந்தைங்க எப்படி கொடுப்பாங்க? படக்குன்னு எந்திரிச்சு நின்று அப்பாவுக்கு உட்கார இடம் கொடுப்பாங்க. சரிங்களா? இப்போ நான் வளர்ந்த காலத்தில் எந்திரிச்சு நிற்கலைனாலும் அப்பாவுக்கு அப்படி ஒரு தலையை ஒரு அசைச்சிட்டு புத்தகம் படிக்கிற மாதிரி நடிக்க செய்வோம். சரிங்களா? இன்னைக்கு இந்த 2K கிட்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச மரியாதைன்றது என்ன தெரியுமா? அவன் காதில் வச்சிருக்கிற ஹெட்ஃபோன்ஸை கலட்டினாலே உங்களை மதிச்சுட்டான்னு அர்த்தம். இந்த போக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் வாழ்த்தும்படி தான் இதுதான் உங்களுடைய வாழ்த்துக்கான அளவுகோல்னா அப்புறம் நாங்கள் வருந்துறதை தவிர வேற என்ன பண்ணுறது சொல்லுங்கள். அப்புறம் இந்த 2K கிட்ஸ் கூட நீங்கள் சாப்பிட போயிருக்கீங்களா உணவகத்துக்கு? சரியான பசி, 12:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, சரியான பசி. ஒரு 2K கிட் ஃப்ரெண்டு கூட போயிட்டேன். என்ன போயிட்டு நம்மளாம் பசியில் என்ன சொல்லுவோம், ஒரு பிரியாணியோ இல்லை சாப்பாடோ ஆர்டர் பண்ணால் ஒரு இலையை கொண்டாந்து வைக்கிறாங்க, சர்வர் வருவார், அவர் வந்த உடனே சுட சுட சோறு போடுவார், படப்படன்னு எடுத்து சாப்பிட்ருவோம். அண்ணன் ஓம் பிரகாஷ் வந்திருக்காரு, ஜூனியர் குப்பனால போனால் அப்படி அழகாக சாப்பிடலாம். இவங்க கூட போனால் என்ன சிக்கல் தெரியுமா? இவங்க கூட போனால் வர்ற சர்வரை வர விட மாட்டான், அவர் பின்னாடியே போய் முதல்ல அவரை வீடியோ எடுப்பான், அப்புறம் அந்த இலையை ஃபோட்டோ எடுப்பான், இலையில போட்ட சோறை ஃபோட்டோ எடுப்பான், சோறில் ஊற்றின குழம்ப இந்த அம்புட்டு ஃபோட்டோவை எடுக்கிறதுக்குள்ள எனக்கு பசியாரி 4 மணி டீ சாப்பிட்ற நேரம் வந்துடுது. இவங்க கூட போய்கிட்டு இவங்களோட செயல்கள் எல்லாம் வாழ்த்தும்படி உள்ளதுன்னு அம்மா பேசிட்டு போயிருக்காங்க. சரி, இந்த உணவுல கூட இப்போ என்ன தெரியுமா, 3 AM பிரியாணின்னு ஒன்று வந்திருக்கு தெரியுமா? நைட்டு 3 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றான் சார். எப்படி சார் செரிமானம் ஆகும்? எப்படி சார் அடுத்த நாள் வேலைக்கு போகிறது மனுஷன்? நீங்கள் வந்துட்டு சரி விடுங்க, நம்ம இதை பற்றி பேசினா அதை முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளை பூமர் அங்கிள்னு சொல்லிடுவாங்க. சரி, இந்த இளைய சமுதாயத்தின் ரசனை எப்படி இருக்கிறது? சினிமா பாட்டெல்லாம் அருமையாக சொன்னாங்க. ஆமாம், ஒரு காலத்தில் ரொம்ப பழையம்லாம் வேண்டாம், ஒரு 10-20 வருடங்களுக்கு முன்பாக கூட சினிமா ரசனை என்பது இளைய சமுதாயத்திற்கு எப்படி இருந்தது? நல்ல திரைப்படங்கள் வந்திருந்தன. ஒரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொன்னால், ஹீரோ உள்ளே வந்தவொடனே என் ஒரு துளி வேர்வைக்கு 1 பவுன் தங்க காசு தந்தது தமிழ் அல்லவா, தமிழுக்கும் தமிழருக்கும் என் உடல் உட்பொருள் ஆவியை கொடுப்பது தகுமல்லவான்னுலாம் பாட்டு பாடினாரு. இன்னைக்கு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சாங்கில் என்ன பாடுறான்? அந்த வரிகள்லாம் நாம் இன்னைக்கு மேடையில் பேச முடியுமா? அந்த ரசனை, இன்றைக்கு சினிமா ரசனை எப்படி மாறி இருக்கிறது? வன்முறையையும் வக்கரத்தையும் சினிமாவில் காட்டினால்தான் இளைய சமுதாயம் தியேட்டர்களுக்கு வந்து சினிமா பார்க்கின்ற நிலைமையில் இன்று சினிமா மாறி இருக்கிறது. அதை ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இளைய சமுதாயம் என்று நாங்கள் வருத்தத்துடன் வந்தால் வாழ்த்தும்படி உள்ளது என்று சொல்லுவதற்கு 3 பேர் வந்திருக்கிறார்கள். அற்புதமான அந்த சில பாடல் வரிகளை நீங்கள் யோசிச்சு பாருங்க. முத்தமிழ் சொற்கள் பாடல் வரிகளாக இருந்தது போய் இன்று முக்களும் முனங்களும் பாடல் வரிகளாக இருக்கு. நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை. யூடியூப்ல வந்த போன வருடத்திலேயே அதிக வியூஸ் கொண்ட தமிழ் பாடல்களை எடுத்து பாருங்க. அதில் இருக்கிற ஒரு பாடல் வரியாவது நாம் மேடையில் பேசக்கூடிய வரிகளாக இருக்கிறதா என்பதை நீங்கள் இளைஞர்களும் சரி பெரியவர்களும் சற்று சிந்தித்து தான் பார்க்க வேண்டும். கவியரசு கண்ணதாசன் தான் சொல்வார், சொற்கள் நடமாடினால் உரைநடை,
நடனமாடினால் கவிதை. இன்று வருத்தத்துடன் சொல்லுகின்றோம், அது தடுமாறினால் அது சினிமா பாடல் என்கின்ற நிலைமைக்கு இன்று சினிமா பாடல்கள் மாறி இருக்கிறது என்பதை நாம் இன்ற இடத்தில் நினைவு கொள்ள வேண்டும். காதலை பற்றி அருமையாக சொன்னார். ஏதோ மலை கூட மடுவாகும் கடுகாகும் அதெல்லாம் எல்லாம் உண்டு, நாங்கள் இல்லைன்னே மறுக்கல. காதல் ஒரு மிகச்சிறப்பான விஷயம்தான், யாரும் மறுக்கவில்லை. அந்த காலத்திலும் சினிமா பாடலின் வீழ்ச்சிக்கு இளைஞர்கள் காரணமா, சினிமா பாடல் ஆசிரியர்கள் காரணமா? அதை ரசிக்கின்ற இளைஞர்களும் காரணம் என்பது எங்களுடைய வாதம். அதாவது இப்ப காதல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, காதல் தோல்வின்றது காதலில் ஒரு அங்கம்ங்க, யாரும் அதை மறுக்க முடியாது. எல்லோரும் அந்த கட்டத்தை கடந்துதான் வந்திருக்க கூடும். அந்த காதல் தோல்வி பாடல் என்பது அன்றைய காலகட்டத்தில் எப்படி இருந்தது? கவியரசு கண்ணதாசன் தான் எழுதினார், உன் பாதை நீ கண்டு நீ வாழலாம், இனி என் பாதை நான் கண்டு நான் போகலாம், எங்கே நீ சென்றாலும் சுகமாகலாம், நான் எப்போதும் நீ வாழ இசை பாடலாம்னு எழுதினார். அதாவது அந்த என்னை விரும்பாவிட்டாலும் அந்த பெண் சுகமாக வாழ வேண்டும் என்று கண்ணதாசன் எழுதினார். வேண்டாம் சார், 50 வருஷத்துக்கு முன்னாடி வேண்டாம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கவிப்பேரரசு வைரமுத்து, அதுக்கு முன்னாடி டிஆர் எழுதினார் சார், ஆசை வச்ச பச்சை கிளியோ வேறு ஜோடி தேடி போயிருந்தா, நீ பூசை செஞ்ச வஞ்சி மலரோ வேறு தென்றலோடு ஆடி இருந்தா, பாவம் புள்ள போல அழுவாத, பாவம் பூவை போல காயாத, இந்த மாதிரி தன்னை வருத்தி கொள்ளாதே என்று அண்ணன் டி ராஜேந்தர் அவர்கள் எழுதினார். 20 வருடங்களுக்கு முன்னாக கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் இந்த இரண்டையும் வைத்து ஒரு பாடல் எழுதினார் சார். 4 வரி, பிரி ஒன்று வரும் என்று தெரியும் பெண்ணே, என் பிரியத்தை அதனால் குறைக்க மாட்டேன். பெண்ணே, நான் உன்னை வருத்த மாட்டேன், நீ என்னை விரும்பாவிட்டாலும் பிரி ஒன்று வரும் என்று தெரியும் பெண்ணே, என் பிரியத்தை அதனால் குறைக்க மாட்டேன். அதே போல என்னையும் நான் வருத்தி கொள்ள மாட்டேன், எரியும் நெருப்பென்று தெரியும் பெண்ணே, என் இளமைக்கு தீயிட்டு எரிக்க மாட்டேன். இன்றைய பாடல் வரிகள் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தது. இன்றைய பாடல் வரிகள் காதல் தோல்வி பாடல், அரக்கி உன்னை மறக்க நான் சரக்க. இந்த பாடல் வாயில சொல்ல முடியுதா சார்? இந்த மேடையில் சொன்ன 3 சொல்லும் உங்களால் மதிப்புக்குரிய மேடையில் சொல்லக்கூடிய சொற்களாக இருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதைத்தான் இளைய சமுதாயம் ரசிக்கிறதா? அப்படி ஒரு ரசனை அதை வாழ்த்தும்படி இருக்கிறது என்று நம்மால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? உண்மையிலேயே வருந்தும்படி உள்ளது என்பதைத்தான் இந்த சமுதாயம் இந்த இடத்தில் பதிவு செய்ய வந்திருக்கிறோம். பாரதி சொன்னது போல, விதியே விதியே தமிழச்சாதியை என்ன செய்ய கருதி இருக்கிறாயடா என்று நாங்கள் வருத்தத்துடன் சொல்லும் நிலைமையாக அது இன்று இருக்கிறது. ஆகவே இன்றைய சூழ்நிலையில் இன்றைய இளைய சமுதாயத்தின் போக்கு என்பது வாழ்த்துவதற்கு காரணங்கள் ஒரு சில இருந்தாலும் பெரும்பான்மையாக வருந்தும்படியே உள்ளது என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொண்டு, வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி, ஒன்றில் ஒன்றாய் எங்கும் இருப்பான் ஒருவன் அறிவான் எல்லாம் காலம் பார்த்து நேரம் பார்த்து நடுவரே தீர்ப்பு சொல்வார் என்று கூறி வாய்ப்பளித்தவங்க நன்றி கூறி விடைபெறுகின்றேன். மீண்டும் பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சினிமா பாடலினுடைய சீரழிவுகள் எல்லாம் இளைஞர்களின் சீரழிவு என்று நம்முடைய அர்ஜுன் நிலைநாட்டி விட்டு சென்றிருக்கிறார். அதற்கு ஒரு காரணம் சொன்னார். இளைஞர்கள் அப்படிப்பட்டதை ரசிக்கின்ற காரணத்தினாலே தான் அவர்கள் அப்படி எழுதுகிறார்கள் என்று. இவர்கள் அப்படி எழுதுவதால் வேறு வழி இல்லாமல் அவர்கள் அதை கேட்டுக்கொள்ளுகிறார்களா? அல்லது நான் உண்மையிலே சொல்லுகிறேன், இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய இடம் சொன்னது. 3வதாக நம்முடைய தமீம் அன்சாரி அவர் பேச வருகிறார். அவர் ரொம்ப சிறந்த பேச்சாளர். அவர் இல்லாமல் எந்த கூட்டங்களையும் யாரும் தொடங்குவதில்லை. ஆகவே அவர் இப்பொழுது வாழ்த்தும்படி உள்ளது என்று பேசுவார். சிங்கப்பூரில் இப்போ சென்னை வாசம் தான், எங்கும் சென்னை பிராண்டின் சமையல் மேஜிக் தான். சென்னை பிராண்ட் பொன்னி ரைஸ், அன்புள்ள லேடிஸ் சாய்ஸ், மணிமணியாய் துவரைதால் ஹெல்தி டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில். இவையாவும் உங்களுக்காக சென்னை ட்ரேடிங் சூப்பர் மார்ட் தயாரித்து வழங்கும் புதிய அறிமுகம். நம்ம சென்னையே இப்போ சிங்கப்பூர்ல. எல்லாம் சென்னை பிராண்ட். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று சொல்லி என்னுடைய உரையை துவங்குகிறேன். இன்றைய இளைய சமுதாயத்தின் போக்கு வாழ்த்தும்படி தான் இருக்குது. நான் இந்த 3 பேர் உட்காந்துருக்காங்கல்ல, இதுக்கு நீங்கள் கை தட்டலாம், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, சரிங்களா? வாழ்த்தும்படி தான் இருக்குது. இந்த 3 பேர் உட்காந்துருக்காங்கல்ல, வருந்தும்படி இருக்குது. எங்கே பார்த்தீங்கன்னா இருட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கிற குரூப் வருந்திக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு பயம், அதுக்கு பயம், இதுக்கு வருத்தம், அதுக்கு வருத்தம். அன்னைக்கு வருந்துறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதை நினச்சி வருத்தம். இன்னைக்கு வருந்துறதுக்கே ஒன்றும் இல்லையே அப்படின்னு. அப்படிப்பட்ட கூட்டம் இந்த கூட்டம். நாங்கள் அப்படி இல்லை, இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஜாலியாக இருப்போம்.
அதுதான் வாழ்த்துற கூட்டம். வாழ்த்திட்டு போ. நான் வந்து சில விஷயங்களை நான் தொட்டு பேச விரும்புகிறேன். பொருளாதாரம், இலக்கியம், கலை, தொழில்நுட்பம், இதிலெல்லாம் இளையர்கள் எந்த உச்சத்தை தொட்டிருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். லிடியன் நாதஸ்வரத்தை பற்றி இது உங்களுக்கு தெரியும். ஒரு அருமையான டேலண்ட் அவருக்கு. பியானோ வாசிச்சார்னா விரலெல்லாம் விளையாடும். அவர் இன்னைக்கு திருக்குறளை எடுத்துக்கொண்டு பல இசைக்கலைஞர்களை சேர்த்து கொண்டு திருக்குறளை வைத்து பாடல்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் உலகமெல்லாம். அவருடைய முயற்சிக்கு நாம் வாழ்த்த வேண்டாமா? அந்த முயற்சியை பார்க்கும் பொழுது வாழ்த்தும்படி இல்லையா என்று நான் எதிரணிக்கு நான் ஒரு கேள்வியை வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பிடிஎஸ்ன்னு பார்த்துப்பீங்க, 7 பேர் சவுத் கொரியாவில் அருமையாக பாடுறாங்க. அப்படிப்பட்ட மல்டி பில்லியன் டாலர்ஸை வந்து சவுத் கொரியன் இக்கானமிக்கு அவங்க கொண்டு சேர்க்கிறார்கள். பாடலின் மூலம், இசையின் மூலம் உலகெங்கும் அவர்களுக்கு ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறது. நானும் ஒரு ரசிகன் தான், ஏன்னா நானும் இளையன் தானே. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நடுவர் சொன்னாங்க வந்து 2 நேஷ்னாலிட்டி இருக்குது, 2 வந்து அவங்களுக்கு வந்து அடையாளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ்னு சொல்லுவாங்க. நாம் எல்லாம் இப்பொழுது இந்த இளையர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். இப்போ நம்ம போனோம்னா நம்ம இந்தியரா, மலாயா, இல்லை யூரேஷியனா, அமெரிக்கனா, இப்படி கலப்பு திருமணங்கள் வந்து மொழி சார்ந்த திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, மதம் கலந்து திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, இனம் கலந்த திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் வழியாக வரக்கூடிய பிள்ளைகள் வந்து மற்ற நாடுகளுக்கு போகும்போது ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸை எதிர்நோக்கி இருக்கிறாங்க. அந்த சவாலை எல்லாம் தூக்கி போட்டு அவனுங்க முன்ன நடக்கும் பொழுது அது வாழ்த்தும்படி இல்லையா? எங்க கேள்வி பதில் சொல்லி ஆகணும். அவர் சொல்றாரு, போட்டோ எடுக்கிறான், எது வந்தாலும் போட்டோ எடுக்கிறான், சாப்பாட்டை போட்டோ எடுக்கிறான், குழம்பு போட்டோ எடுக்கிறான். ஐயா, அவன் அந்த உணவுக்கு காட்டக்கூடிய மரியாதை. ஏன்னா உணவு வந்த உடனே வேக வேகமாக சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உணவை தயார் செய்கிறான் பார்த்தீங்களா, அந்த அந்த உணவை தயார் அந்த செஃப் இருக்கார்ல, அந்த செஃப் மனம் வாடி விடும் அல்லவா? அந்த உணவை போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டா இல்லை வேக வேகமாக சாப்பிட்டா எப்படி? அவன் போட்டோ எடுத்தால் மகிழ்வானா, சாப்பிட்டு ருசித்தால் மகிழ்வானா? போட்டோ எடுத்தா செஃப் மகிழ்வான். உனக்கு உணவு கொடுத்த அந்த கையை வாழ்த்து, மதி. அதுதான் இளையர் சொல்றான். அப்புறம் உன் பசி ஆத்திக்கொள். சில பேருக்கு சூடாக சாப்பிட முடியாது. சூடாக இருக்கிற வரைக்கும் கன்னத்தில் கை வச்சுட்டு வருந்திக்கிட்டே இருக்க முடியுமா? ஆனால் ஒரு ஃபோட்டோ எடுத்து போடு, ஃபேஸ்புக்கில் போடு, இன்ஸ்டாகிராமில் போடு. இப்படிப்பட்ட செயல்கள் வாழ்த்தும்படி இல்லையா? இல்லை, எல்லாமே ஃபோட்டோவுக்குள்ளே வந்துருச்சே. ருசி நாக்கில் இல்லாமல் ஃபோட்டோவுக்கு வந்துடுதே. பார்த்தால் பசி தீரும் நடுவர் அவர்களே. என்ன நடுவர் அவர்களே, பார்த்தால் பசி தீரும், பருவத்தின் மெருகேறும், தொட்டாலும் கைமணக்கும், தொட்ட இடம் பூமணக்கும். அப்புறம் 3 AM பிரியாணி சொல்லிட்டார் அர்ஜுன். 3 மணிக்கெல்லாம் பிரியாணி. நான் எத்தனை மணிக்கு வேணா சாப்பிடுவேன், எனக்கு பசிக்கும் போது நான் சாப்பிடுவேன். உங்களுக்கு என்னையா பிரச்சனை? அதை பற்றி உங்களுக்கு என்னையா வருத்தம்? இவன் நைட்டு ஃபுல்லாக படிக்கிறான் இளையர், இரவெல்லாம் முழித்து கோடிங் எழுதுறான், படிக்கிறான். அப்போ படிக்கும் பொழுது, விழித்திருக்கும் பொழுது பசிக்கும். எனக்கெல்லாம் பசிச்சா தூக்கம் வராது நைட்டில். அப்போ சாப்பிட தானே செய்யணும். அப்போ பிரியாணி சாப்பிட்டா என்ன, சாப்பிட தானே செய்வான். இதில் என்ன ஒரு குத்தம்? எதுக்கு எடுத்தாலும் ஒரு குத்தம், எதுக்கு எடுத்தாலும் ஒரு வருத்தம். இப்போ லேட்டஸ்ட்டாக லியோ பாட்டில் வந்திருக்கு. அதில் அருமையான ஆங்கில வரி தான், இருந்தாலும் நான் இங்கே வந்து கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஐ எம் ஃபயர் ப்ரூஃப், தெர் இஸ் நத்திங் யூ கேன் டூ, ஸோ ரன் அவே காஸ் ஐ எம் ஹியர் டு ஸ்டே. மொழிபெயர்க்கிற, நெருப்பு என்னை சுடாது, அது இங்கிலீஷ் ஓடி போயிரு. இங்கிலீஷ் படத்துலையா தமிழ் படத்தில்? தமிழ் படத்தில் லியோ என்ற தமிழ் படத்தில். லியோன்னா என்ன தெரியுமா? சிங்கம். சிங்கம், லியோனா சிங்கம். சிங்கம் அப்படின்ற தமிழ் படத்தில் வருது இந்த வரிகள். ஸோ ரனவே, ஓடி போயிரு. ஏன்னா நான் இங்கே தான் இருப்பேன். காஸ் ஐ எம் ஹியர் டு ஸ்டே. யூ ஹியர் மீ நவ்? கேட்டுச்சா? யூ டோன்ட் வாண்ட் பி மை ப்ரே. நான் உன்னை சாப்பிட்ருவேன், ஓடி போயிரு. எவ்வளவு ஆணித்தரமான, எவ்வளவு உற்சாகமான வரிகள். இதெல்லாம் உங்கள் காதுக்கு கேட்காது. ஏன்னா நீங்கள் வருந்திக்கிட்டே தான் இருப்பீங்க. நாங்கள்லாம் வாழ்த்துக்கிட்டே இருப்போம், எது செஞ்சாலும் சந்தோஷமாக செய்கிறா அப்படின்னு. அடுத்தது ஐடென்டிட்டி கிரைசிஸை பற்றி நம்ம சொல்லிட்டோம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் சிலபஸ், அதை பார்த்தாவே எனக்கு தலை சுற்றுது. நாங்கள்லாம் படித்த காலத்தில் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இப்போ படிக்கிறானுங்க இவ்வளோ பெரிய புக்கு, அதை படுத்து தலையில் வச்சு தூங்கலாம் போல தெரியுது. இதெல்லாம் படிச்சுக்கிட்டு அவன் வந்து பாஸ் ஆகி அவன் முன்னேறணுன்னா அவனை பற்றி நம்ம வந்து அவனை பார்த்து நம்ம வாழ்த்தணுமா வேணாமா? சொல்லுங்க. எத்தனை பேர் உங்களுடைய பிள்ளைகளின் புத்தகத்தை பார்த்து தலையை சொரிந்து கொண்டிருக்கிறீர்கள்? இவனுக்கு எப்படா நம்ம பாடம் சொல்லி கொடுக்கறதுன்னு.
எத்தனை பேர் துணைப்பாட வகுப்புகளுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள்? கைத்தட்டுங்கள், உங்களுடைய ஆதரவை தெரியுங்கள். நடுவருக்கு தெரியட்டும் எந்த பக்கம் தான் தீர்ப்பு எழுத வேண்டும் என்று. இல்லை, அறிவுப்படி தீர்ப்பா கைதட்டலின் படி தீர்ப்பா? இப்போ எல்லாம் போகிறது எப்படின்னா பாப்புலர் ஒப்பீனியன் படி தான் இப்போ நாடு நடக்குது. அதனால நம்ம ஒப்பீனியனை வாங்கிடுவோம். அதற்கு இன்னும் இறுதியாக ஒரு கருத்தை முன்வைத்து நான் விடைபெற விரும்புகிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ குடும்பம் எல்லாம் சுருங்கி கொண்டிருக்கிறது. ஒரு பிள்ளை 2 பிள்ளை அப்படி தான் இருக்குது. நிறைய குடும்பங்களில் சிங்கப்பூர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை தான் இருக்குது. போர்டம், லோன்லினஸ் இஸ் ஒரு பெரிய பிரச்சனை. அவனுக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள், படிப்பு, நிறைய மனச்சுமைகள் இருக்கிறது. அவனுக்கு ஏற்படக்கூடிய கசப்பான அனுபவங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் அவன் கடந்துக்கிட்டு போகும்போது அவனுடைய ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கும் பொழுது நீங்கள் வாழ்த்தணுமா இல்லை ரூமில் உட்காந்து இப்படி வருந்தணுமா? சொல்லுங்கள் நடுவர் அவர்களே. அதனால் இன்றைய தலைமுறை, இன்றைய இளையர்கள் வாழ்த்தும்படிதான் இருக்கிறார்கள் என்று ஆணித்தரமாக ஒரு நல்லதொரு தீர்ப்பை வழங்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நான் தமிம் அன்சாரி. நன்றி, வணக்கம். தமிம் அன்சாரி நீங்கள் கைதட்டாவில் விட மாட்டார். அடுத்ததாக கண்ணன் சேஷாத்திரி, கப்பல் தொழில்நுட்பத்துறையில் 20 ஆண்டுகளாக பணியாற்றி வருகின்றவர். நம்முடைய இலக்கிய மன்றத்தினுடைய தலைவர். பல நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து நடத்துகின்றவர். ஆன்மீகத்திலும் ரொம்ப ஈடுபாடு உடையவர். சிங்கப்பூரில் இப்போ சென்னை வாசம்தான், எங்கும் சென்னை பிராண்டின் சமையல் மேஜிக் தான். சென்னை பிராண்ட் பொன்னி ரைஸ், அன்புள்ள லேடிஸ் சாய்ஸ், மணிமணியாய் துவரைதால், ஹெல்தி டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில். இவையாவும் உங்களுக்காக சென்னை ட்ரேடிங் சூப்பர் மார்ட் தயாரித்து வழங்கும் புதிய அறிமுகம். நம்ம சென்னையே இப்போ சிங்கப்பூர்ல. எல்லாம் சென்னை பிராண்ட். ஈன்ற பெற்றோருக்கும் அன்னை தமிழுக்கும் எனது முதல் வணக்கம். லிஷா மற்றும் லிஷா இலக்கிய மன்றத்தின் பொங்கல் வாழ்த்துக்களை புதுயுகம் தொலைக்காட்சி வழியாக உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தமிம் அன்சாரி வந்தார். ஆரம்பம் ரொம்ப சரியாக தான் இருந்தது. முடிக்கும்போது எங்கள் அன்னைக்கு முடிச்சுட்டு போயிட்டார். சொன்னார், இன்றைக்கி குடும்பங்கள் சுருங்கி விட்டன, ஒரு குழந்தை இருக்காங்க, போர்டமாக இருக்குது, லோன்லினஸ் இருக்குது, இப்போ இவங்களை வாழ்த்தணுமா வேண்டாமான்னு கேட்டார். போர்டம் யாரு? ஒரு குழந்தை இருக்கிற வீட்டில் அந்த குழந்தைக்கு போர்டம் இருக்கா? போர்டமாக இருக்கிறதுக்கு யார் காரணம்? அதுக்கு வரையா என்ன சிக்கல்னா, இந்த பட்டிமன்றத்துடைய தலைப்பு வாழ்த்த வேண்டுமா வாழ்த்தக்கூடாதா என்பது அல்ல. இளையர்களுடைய நிலைமை வாழ்த்தும்படி உள்ளதா வருந்தும்படி உள்ளதா என்பதுதான். அப்போ இன்றைய இளையர்களுக்கு துணைக்கு ஆள் இல்லை, லோன்லினஸாக ஃபீல் பண்ணுறாங்க, போர்டமாக இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வருந்தும்படி உள்ளது என்பதுதான் அவர் சொன்ன செய்தி, நான் சொல்லலை. சரியா? அடுத்தது கங்கா வந்தாங்க, ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளையாக இருக்கிறதுனால வருந்தும்படியா, லோன்லினஸ் காரணமாக வருந்தும்படியாக இருக்குன்னு. வருந்தும்படியாக இருக்காது. இது மாதிரி பழைய காலத்தில் இருந்துச்சு. ஒரு தாய் பாடுறா, வெளியே அவர் கணவர் ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்து 4-10 நாளைக்கு அப்புறம் வந்து படுத்து கிடக்காரு. அவரை பார்த்து இந்த பிள்ளைக்கு தாளாட்டுற மாதிரி அவனுக்கு ஒரு செய்தி சொல்கிறான். ஏன் அழுகிற? அத்தை அடித்தாளா அல்லி மலர் செண்டாலே என்றெல்லாம், மாமன் அடித்தானா மல்லிகைப்பூ செண்டாலே என்றெல்லாம் கேட்டுவிட்டு தானாய் அழுகிறான்னா. இவர் எதுக்காக அவனாக அழுகிறான்னு, தம்பி துணை வேணுமென்றுன்னா அவர் உள்ளே போயிட்டார். அது சொல்ல தெரியல பொம்பளைக்குன்னா அதுக்கு வந்து யாரு குற்றம்? அதுதான் எங்களுடைய வருத்தமே. நல்ல தமிழ் சொற்களை கொண்டு தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாமல் இந்த இளைய சமுதாயம் இருக்கின்றதே என்பதால் தான் நாங்கள் சொல்கின்றோம், இன்றைய இளைய சமுதாயம் வருந்தும்படி உள்ளது அவருடைய நிலை என்று. நான் இந்த இளைய தலைமுறையை பார்த்து வருத்தப்படுகின்றேன். ஏன் தெரியுமா? நான் இந்த தொழில்நுட்பம் நீங்கள் சொன்னது போலதான் மிக வேகமாக இந்த உலகு வளர்ந்திருக்கின்றது, அறிவியல் வளர்ந்திருக்கின்றது. புஸ்தகத்தை தூக்கிட்டு போகிறாங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய புஸ்தகத்தை தூக்கிட்டு போகிறாங்க. கல்வி இருக்கின்றது, ஆனால் அறிவு இருக்கின்றதா? வள்ளுவனிடமிருந்து எடுத்து பார்க்க வேண்டும். கல்வி என்று எழுதினான், ஆனால் எதை நமது உடைமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும்? கல்வி என்கின்ற அதிகாரம் எழுதிய அதே வள்ளுவன் தான்
அறிவுடைமை என்கின்ற அதிகாரத்தை எழுதினான். நான் இன்று சொல்கின்றேன், இந்த இளைய தலைமுறைக்கு கல்வி நிறையவே இருக்கின்றது, அறிவை உடைமையாக கொண்டிருக்கின்றார்களா என்ற கேள்விதான் இளைய சமுதாயத்தை நோக்கி என்னை வருத்தப்பட வைக்கின்றது. அடுத்தது கங்கா ரொம்ப அருமையாக சொன்னாங்க, எல்லாம் அவங்க கையில் இருக்குது சார். இப்படி தட்டுறாங்க ரிமோட் இருக்குது, இப்படி தட்டுறாங்க ரிமோட் இருக்குது. என்ன நடந்துகிட்ருக்கு? கையில் தொலைபேசி இருக்கின்றது, உலகம் எல்லாம் கையில் இருக்குது. ஆனால் இந்த நுகர்வு கலாச்சாரம் என்பது இவர்களுடைய பொருளாதாரத்தையும் சீரழித்து கொண்டிருக்கின்றது, உடல் நலத்தையும் சீரழித்து கொண்டிருக்கின்றது. என்ன வேணும்? சாப்பாடு வேணுமா? இவர் சொன்னால் பார்த்தா 3 மணிக்கு வாங்கி சாப்பிட்றாங்க. எப்பெல்லாம் பசிச்சாலும் சாப்பிட்றாங்க, பசிக்கவில்லை என்றாலும் சாப்பிடுகின்றார்கள். அதை தாண்டி தேவை இருக்கின்றதோ இல்லையோ எல்லாவற்றையும் வாங்கி குமிக்கின்றார்கள். இது என்ன இடத்துல கொண்டு போய் முடியுது? கடன் பிரச்சனையில் கொண்டு வந்து முடியுது. ஐயாவுக்கு நல்லா தெரியும், கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு நமது சிங்கப்பூர் அரசாங்கம் எத்தனை அறிவுரைகளை சொல்லுகின்றார்கள் என்று. ஏன்? எப்படி அதை கையாள்வது? என்கிட்ட 10 கிரெடிட் கார்டு இருக்குது, எப்படி கையாளுவது என்று என்னுடைய தலைமுறைக்கு தெரியவில்லை. பல சிக்கலில் கொண்டு போய் மாட்டிக்கிறாங்க. அதனால் தான் சொல்கின்றேன், இப்படிப்பட்ட தலைமுறையை நோக்கி நாங்கள் வாழ்த்தும்படியாக இல்லை, வருந்தும்படியாக இருக்கின்றது. அடுத்தது போதை பழக்கம் எங்கே கொண்டு போய் விடுது? இந்த மனநலன் சார்ந்த பிரச்சனையெல்லாம் இதிலிருந்து விடுபடுவதற்கு தனது வீட்டு மூத்தோரிடம் பேச வேண்டும், தனது நெருங்கிய தோழனிடம் பேச வேண்டும் என்பதையெல்லாம் போய் போதையிலே கொண்டு போய் நிறுத்தி ஒரு சமுதாயத்தையே சீரழித்து கொண்டிருக்கின்றோமே. இந்த சூழலை பார்த்து நாங்கள் எப்படி வாழ்த்தும்படி இருக்கின்றது என்று பேச இயலும். இதெல்லாம் சமூகத்தினுடைய சார்ந்த பிரச்சனைகள். ஏன்னா கங்காவும் தமீமும் பல உதாரணங்களை சொன்னாங்க. இவங்க கவிதை எழுதினாங்க, இவங்க எதுன்ட்டு. இவையெல்லாம் சமுதாயத்தினுடைய விதிவிலக்குகள் எப்பொழுதும் விதிகளாகாது. இன்னொன்று நான் சொல்கிறையா, ஒரு மனிதனுடைய அடிப்படை பண்பு நலன்கள் இந்த இளைய சமுதாயத்திடம் எப்படி மாறி இருக்கின்றது. ஐயா ரொம்ப அழகாக ஆரம்பத்தில் சொன்னாங்க, அனிமல் லிவ்ஸ் பை இன்ஸ்டிங்க்ட், மென் லிவ்ஸ் பை இன்டெலிஜென்ஸ் என்று சொன்னார்கள். சொன்ன நடுவர் தான் இன்னொன்றை சொன்னார், கன்றுக்குட்டி கூட வளர்த்தவனை மறக்காமல் இருக்கின்றது என்று. ஆனால் நமது அடிப்படை பண்பு நலன்கள் நன்றி அறிதல். நம்ம தமிழர்கள் யாருமே சரியுமா தேங்க்ஸ்ன்னு தான் சொல்கிறாங்க, நன்றின்னு சொல்வதில்லை. ஏன்? தேங்க்ஸ்ன்னு சொல்லும்பொழுது வார்த்தை உதட்டிலிருந்து வருகின்றது, நன்றின்னு சொல்லும்பொழுது உள்ளத்திலிருந்து வர வேண்டும். அப்போ நாம் எல்லாம் நன்றி என்று சொல்ல பழகுவோம் முதல்ல. அப்பொழுதுதான் அந்த வார்த்தை நம் உள்ளம் தொடும். நமது அடிப்படை பண்பு நலனான நன்றி காட்டுதல், அதுதான் ரொம்ப அடிப்படை. அடுத்து ஆற்றல் மிகுதியாக இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள். ஆமாம், ஆற்றல் இருக்கின்றது. அதை முறையாக திறன்படுத்தி பயன்படுத்த தெரிகின்றதா? தெரியாமல் இருக்கின்றார்கள். காட்டாற்று வெள்ளமும் ஆற்றல்தான். அதே ஒரு அணையிலே கட்டுப்படுத்தி அதை மின்சாரமாக தயாரிக்க பயன்படுத்தும் பொழுதுதான் அந்த ஆற்றல் சமுதாயத்திற்கு பயன்படும். ஆனால் இன்றைய இளையர்களுடைய ஆற்றல் சமுதாயத்திற்கு பயன்படும் மாதிரி அமைகின்ற அன்றுதான் என்னால் சொல்ல முடியும் வாழ்த்தும்படி இருக்கின்றது என்று. இப்படி இன்றைய போட்டி மிகுந்த உலகத்திலே இன்ற இளையர்களுடைய நிலைமையை பார்த்து பரிதாபப்பட முடிகிறதே ஒழிய வாழ்த்தும்படி இல்லை. எனவே இன்றைய இளைஞர்களின் வாழ்க்கை வாழ்த்தும்படி இருக்கின்றது என்று சொல்ல மாட்டேன், வாழ்த்தும்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி இன்றைய சூழலில் இளைஞர்களின் வாழ்வு வாழ்த்தும்படி இல்லை, வருந்தும்படிதான் இருக்கின்றது என்று சொல்லி மீண்டும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கண்ணன் சேஷாத்திரிக்கு பிறகு அவருக்கு விடை கூறுவதற்காக நம்முடைய ரவிக்குமார் வருகிறார். அவர் கோவையைச் சேர்ந்தவர், நல்ல தமிழிலே ஆழ்ந்த புலமை பெற்றவர், நல்லாசிரியர் விருது பெற்றவர், முனைவர் பட்டம் பெற்றவர், நல்ல ஆற்றலான பட்டிமன்ற பேச்சாளர். சிங்கப்பூரில் இப்போ சென்னை வாசம்தான், எங்கும் சென்னை பிராண்டின் சமையல் மேஜிக் தான். சென்னை பிராண்ட் பொன்னி ரைஸ், அன்புள்ள லேடிஸ் சாய்ஸ், மணி மணியாய் துவரைதால் ஹெல்தி டீ
இவையாவும் உங்களுக்காக சென்னை ட்ரேடிங் சூப்பர் மார்ட் தயாரித்து வழங்கும் புதிய அறிமுகம். நம்ம சென்னையே இப்போ சிங்கப்பூர்ல. எல்லாம் சென்னை பிராண்ட். நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா, வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா. நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா, வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா. வெள்ளை இளம் சிட்டுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள், சொர்க்கம் அதை தட்டுங்கள், விண்ணை தொடுங்கள். பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை, ஊருக்கு வாழ்வதில் தோல்வி இல்லை. ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நான் செய்தேன், என் கண்ணில் ஈரமில்லை. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக தடம் பார்த்து நடக்கின்ற மனிதர்களுக்கு மத்தியில், தடம் பார்த்து நடக்கின்ற மனிதர்களுக்கு மத்தியில் தடம் பதித்து நடக்கக்கூடிய சிங்கை வாழ் தமிழர்கள் அத்தனை பேருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். நிறைய சொன்னாங்க எதிரணியிலிருந்து. பொதுவாக ஒரு அணியில் கடைசியாக பேசுகிறவன் நிலைமையும் கல்யாண மண்டபத்தில் கடைசியாக சாப்பிட்றவன் நிலைமையும் ஒன்று. புரிஞ்சிட்டீங்க? கைதட்டிடலாம், நல்லா, ஒன்றும் தப்பு இல்லை. இந்த கல்யாண வீட்டில் கடைசி பந்தியில் சாப்பிட்றவன் நிலைமையை பார்த்துருக்கீங்களா? கிழிஞ்ச இலை, உடஞ்ச அப்பளம், காஞ்ச சோறு, தீஞ்ச பாயாசம். ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, லீஷா மற்றும் லீஷா இலக்கிய மன்றம் புதியுகம் தொலைக்காட்சியோடு நடத்தக்கூடிய இந்த தைத்திருநாள் பட்டிமண்டபத்தில் கடைசி பந்தியில் பரிமாறுகிற உணவு கூட சுவைக்கும் இருக்கும் என்கிற நம்பிக்கையில் நீங்கள் இருப்பீர்கள் என்கிற நம்பிக்கையோடு. இல்லை, எனக்கு என்ன பிரச்சனை, அதாவது வந்ததிலிருந்து இளைஞர்கள் சரியில்லை, இளைஞர்கள் நல்லா இல்லை, இளைஞர்கள்லாம் வேஸ்ட்டு. தயவு செய்து ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், தைத்திருநாளில் வாழ்க்கை என்பது வேஸ்டான விஷயத்தை பார்க்கறதில்ல, டேஸ்டான விஷயத்தை பார்க்கறது தான் வாழ்க்கைங்கிறத மறந்துடாதீங்க. இன்னொரு வரி சொல்லணும்னா, நடுவர் அவர்களே, அதாவது என்னமோ இன்றைக்கெல்லாம் எதுவுமே சரியில்லை அப்படின்னாங்க. நான் கேட்குறேன், இளைஞர்கள் சரியில்லாமல் போனதுக்கு இளைஞர்கள் மட்டும்தான் காரணமா? ஒரே ஒரு வார்த்தை நான் கேட்குறேன். இப்போ நான் ஆசிரியர்னு என்னை அறிமுகப்படுத்தினீங்க. இன்னைக்கு இருக்கிற மாணவனுடைய நிலைமை சத்தியமாக சொல்கிறேன் சார், செவ்வாய் கிரகத்துக்கு போகிறவன் நிலைமையை விட இன்னைக்கு படிக்கிற பிள்ளையினுடைய நிலைமை ரொம்ப கொடுமை. நீங்கள் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், யாரு கூட வாழ்ந்தா இந்த வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறது ஒரு காலத்தினுடைய தலைமுறை. அவளோட நாம் வாழாட்டியும் பரவாயில்ல, அவள் யாரு கூட வாழ்ந்தாலும் அவன் நல்லா இருக்கட்டும்டான்னு நினைக்கிறான் பாருங்க, அதுதான் இன்றைய தலைமுறை. அதான் சார் இன்றைய இளைய தலைமுறை. அந்த மன பக்குவத்தை இன்றைய இளம் தலைமுறை அடைந்திருக்கிறார்கள். இதை இல்லைன்னு மறுக்க முடியுமா? நான் கேட்குறேன். இன்னும் சொல்லப்போனால் நடுவர் அவர்களே, காதல்ங்கிற 3 எழுத்தை மட்டுமே நீங்கள் பேசுனீங்க. ஆனால் இளைய தலைமுறைகிட்ட அந்த காதல் என்கிற 3 எழுத்தை விட வலிமையான ஒரு 3 எழுத்து இருக்கிறது. அதுதான் நட்பு என்கிற 3 எழுத்து. நீங்களே சொன்னீங்கல்ல, நாகப்பட்டினத்திலேருந்து வந்தாங்களா, திருச்சியிலிருந்து வந்தாங்களா, வேதாரண்யத்திலேருந்து வந்தாங்களா, சேலத்திலேருந்து வந்தாங்களா, கோயம்புத்தூர்லேருந்து வந்தாங்களா தெரியாது. ஆனால் சிங்கை நட்புக்கள் என்று ஒரு குரூப்பில் இருக்காங்க எல்லாருமேனா, சிங்கப்பூர் நட்புக்கள் அப்படின்னா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நடுவர் அவர்களே, கண்ணீர் வருகின்ற போதெல்லாம் துடைப்பவன் அல்ல நண்பன், கண்ணீரே வராமல் எவன் நம்மை பாதுகாக்கிறானோ அவன்தான் உண்மையான நண்பன்னா. சிறகு கிடைத்தால் பறப்பவன் அல்ல நண்பன், சிலுவை கிடைத்தாலும் எனக்காக எவன் சுமக்கிறானோ அவன்தான் நண்பன் சொன்னா. சார் ஒரே விஷயம் சொல்கிறேன், சொந்த பந்தம் எல்லாம் ஒரு காலத்தில் அதாவது கூப்பிட்டணும், பத்திரிக்கை வைக்கணும், அப்போ தான் வந்து சேருவாங்க. ஆனால் இளைய தலைமுறை அப்படிலாம் இல்லைங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சொல்லி அனுப்புனா வருவது சொந்தங்களாக இருக்கலாம், கேள்விப்பட்டாலே வந்து நிற்கிறவன் தான் நண்பனாக இருப்பான். யோசிச்சு பாருங்க. இது இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் கேட்குறேன் நடுவர் அவர்களே, நான் இன்னைக்கு இளைய சமுதாயம் ஒன்றுமே செய்யலைங்கிறீங்களே, ஒரே ஒரு சரித்திர சான்று சொல்கிறேங்க. தமிழ்நாட்டு பிள்ளைகள் எல்லாம் ஏதோ கல்வியிலே பின்தங்கியவர்களைப் போல சில குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார்கள். எங்க சார் படிக்கிறாங்கிற மாதிரி. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இதுவரைக்கும் வரலாற்றில் இல்லாத சாதனை. உங்க காலத்தில் பெண் பிள்ளைகள் வீட்டிலே இருந்தாங்க ஒரு காலத்தில். உண்மை என்ன?
அடுப்பூதும் பெண்களுக்கு ஒரு படிப்பு எதுக்குன்னு ஏளனமாக பேசிய அந்த காலகட்டத்தை உடைச்சி எரிஞ்ச எங்கள் இளம் தமிழச்சி திண்டுக்கல்லை சார்ந்த நந்தினி 600க்கு 600 மதிப்பெண் பெற்ற 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் தங்க பேனாவை அந்த மாணவிக்கு பரிசாக கொடுத்தார்கள். ஒரு கவிஞன் தாங்க எழுதினா. அவங்க அப்பா யார் தெரியுங்களா? ஒரு கூலி தொழிலாளி. அந்த கவிஞன் எழுதினா, ஒரு கூலி தொழிலாளியின் மகள் மூட்டை நிறைய மதிப்பெண்களை சுமந்து வந்தாள்னு எழுதினான் பாருங்க. இவங்க தடம் பதிக்கலையா? நான் கேட்கிறேன், இவர்களுடைய செயல் வாழ்த்தும்படி இல்லையா? நடுவர் அவர்களே, தயவு செய்து இளம் தலைமுறையினரை நீங்கள் எவ்வளவு குட்டினாலும் அவர்கள் மீண்டும் விருட்சமாக எழுவார்கள். ஏனென்று சொன்னால், நீ இவர்களுடைய பார்வையில் ஒரு ஆப்பிளுக்குள்ள எத்தனை விதைகள் இருக்குன்னு நீங்க பார்க்குறீங்க. ஆனால் இளைஞனுடைய ஆற்றல் ஒரு ஆப்பிளுக்குள்ள இருக்கிற விதை போல அல்ல, ஒரு விதைக்குள் இருக்கிற எத்தனை ஆப்பிள்கள் என்று கணக்கிட முடியாத ஆற்றல் என் இளைஞனிடத்திலே இருக்கிறது. அப்படிப்பட்ட இளைய தலைமுறையினுடைய இன்றைய போக்கு வருந்தும்படி இல்லை, வாழ்த்தும்படி தான் இருக்கிறது என்கிற நல்ல தீர்ப்பை தருவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு வாய்ப்பளித்த, வரவேற்று உபசரித்த சிங்கை மண்ணுக்கும் லிஷா அமைப்பிற்கும் புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நன்றி மலர்களை காணிக்கையாக்கி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். கடைசியாக வருந்தும்படியாகத்தான் இருக்கிறது என்று தீர்மானமாக பேசுவதற்கு சாந்தாமணி அம்மையார் வருகிறார்கள். சிங்கப்பூரில் இப்போ சென்னை வாசம்தான், எங்கும் சென்னை பிராண்டின் சமையல் மேஜிக் தான். சென்னை பிராண்ட் பொன்னி ரைஸ், அன்புள்ள லேடிஸ் சாய்ஸ், மணிமணியாய் துவரைதால் ஹெல்தி டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில். இவையாவும் உங்களுக்காக சென்னை ட்ரேடிங் சூப்பர் மார்ட் தயாரித்து வழங்கும் புதிய அறிமுகம். நம்ம சென்னையே இப்போ சிங்கப்பூர்ல. எல்லாம் சென்னை பிராண்ட். கடல் கடந்து வாழ்ந்தாலும் கன்னித்தமிழை மறவாமல் இருக்கக்கூடிய சிங்கப்பூர் வாழ் என் தொப்புள் கொடி உறவுகள் அத்துணை பேருக்கும் இனிய பொங்கல் தின வாழ்த்துக்கள். ஒரு காலகட்டத்தில் பெற்றோர்களுக்கு அடிபணிந்து ஆசீர்வாதம் வாங்கி அவர்களுடைய போதனையால் சாதனை படைத்த தலைமுறை எங்களுடைய தலைமுறை. ஆனால் இன்னைக்கு என் அப்பா வந்திருக்கிறாரு, என் பையன்கிட்ட சொல்கிற, ஏ தாத்தா வந்திருக்கிறாருடா, அவர் காலில் போய் விழுந்து கும்பிடுன்னு. நான் ஏன் கும்பிடணுன்னா, என்ன பெற்றிருக்கிறாரடான்னு. உன்னை பார்த்தா நீ போய் விழு, நான் ஏன் விழோன்னு. நான் சொன்னேன், அடே காசு கொடுப்பாரடா. சை, முதல்ல அதை சொல்லம்மா அப்படின்னு ஓடி போய் விழுந்தா. அவர் கொஞ்சம் வயசானவரா, நீட்டி நிரண்டி ஒரு 10 ரூபாயை எடுத்து கொடுத்தாரு. அதை வாங்கிட்டு என்னை ஒரு முறைச்சிட்டு, இந்த 10 ரூபாய்க்கு அந்த ஆள்கால் உழுக வச்சையா இந்தா அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டா. நடுவர் அவர்களே, நான் வருத்தத்தோடு சொல்கிறேங்க, அன்னைக்கெல்லாம் பெரியவர்களை மதித்து வாழ்ந்த கடைசி தலைமுறையும் நான் தான். இன்று பிள்ளைகளை கண்டு பயப்பட்டு வாழுகிற முதல் தலைமுறையும் நான் தான் என்றால் எங்க வாழ்த்தும்படி இருக்குதுன்னு நான் கேட்குறேன். உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். எப்போ தெரியுமா? பிள்ளைகள் எல்லாம் பிள்ளைகளாக இருக்கும் வரை நாங்கள் வாழ்த்தினோம். இன்னைக்கு அந்த பிள்ளைகள் எல்லாம் பிள்ளைகள் இல்லை, புள்ளிங்கோ ஆகி போயிட்டாங்களே, எப்படி வாழ்த்துறது? நடையுடை கலாச்சாரம் மாறிடுதுங்க. ஒரு அம்மா சொல்லிச்சு ஒருத்தங்கிட்ட வீட்டில், டேய் தலைமுடியை வளர்த்தாதேன்னா கேட்குறையாடா, ஏமா கம்மல் போடாதீங்கன்னா கேட்குறையாடா, என்னம்மா ஆச்சுன்னா, உங்கள் ஒக்கால பொண்ணு பார்க்க வந்துட்டு உன்னை பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டாங்கடா. நடையுடை மாறி போயிருக்குது. என்னங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது. இங்கே சுதந்திரத்திற்காக பகத்சிங், ராஜகுரு எல்லாம் தூக்கில் தொங்குனா, இன்னைக்கு நம்ம இளைஞனும் தூக்கில் தொங்குற மாதிரி தொங்கிட்டு இருக்கிறா. எங்க? பஸ்ஸில் படிக்கட்டில் தொங்கிட்டு வர்றா. எத்தனை பேர் உயிர் இழக்கிறாங்க. இது எல்லாத்த விட கொடுமை என்ன தெரியுங்களா? பஸ் டேன்னு ஒன்று கொண்டாடிட்டு இருக்கிறா. இவன் 3 வருஷம் கல்லூரி போகிறானாமா, இவன் அந்த பஸ்ஸு சுமந்துட்டு போகுதாமா, அதனால் பஸ் டேன்னு ஒன்று கொண்டாடுறா. சரி கொண்டாடுங்க, வேண்டான்னு சொல்லலை. ஒரு ஆயுத பூசை, சரஸ்வதி பூசை கொண்டாடும் போது ஏதோ ஒரு தேங்காய் வளம் உடச்சி வச்சு
நம்ம பயன்படுத்துகிற வாகனங்களுக்கெல்லாம் பூஜை ஓடுற மாதிரி பூஜை ஓடலாம் இல்லைங்க. 10 பேர் ஏறுவா ஒரு ஸ்டாப்பிங்கில், அடுத்த ஸ்டாப்பிங் வரையில 20 பேர், அதே 200 பேர் ஆகு. மீதி இருக்கிறவனெல்லாம் டிரைவர் சுற்றி நின்றுக்குவா. இவன் என்ன சொல்கிறானோ அது மாதிரி தான் டிரைவர் ஓட்டோன்னு, நிறுத்துனா நிறுத்தோன்னு, ஓட்டுனா ஓட்டோன்னு. இது ஒரு வகையில் ஹைஜாக்கு தாங்க. எப்படி விமானத்தை எல்லாம் ஹைஜாக் பண்ணுறாங்களோ அது மாதிரி பஸ்ஸையும் ஒரு ஹைஜாக் பண்ணிட்டு இருக்கிறான்னா இந்த இளைஞனை நான் எப்படி வாழ்த்துறதுன்னு கேட்குறேன். பூமரங்குங்கிறது எங்களுக்கு அழுத்தமாக சொல்கிறீங்க. நாங்கள் பூமரங்கு தாங்க, நாங்கள் இல்லைன்னு சொல்லலைங்க. இந்த கொரோனா காலத்தில் இங்கே நல்ல பேராசிரியர், கல்லூரியில் பேராசிரியர், வகுப்புலேயே ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆசிரியர் நான் தானுங்க. செல்ஃபோன் வச்சுருந்தா வகுப்புக்குள்ளே விட மாட்டேன். கொரோனா காலத்தில் செல்ஃபோனில் தான் அவன் வகுப்புக்குள்ளே வந்தா. கிளாஸ் நடத்திட்டு இருக்கிற ஒருத்தர் மெசேஜ் போடுறான், எந்த செல்போனை வைத்திருந்தால் வகுப்புக்குள் விடமாட்டாய் என்று சொன்னாயோ அந்த செல்போன் மூலம்தான் உன்னுடைய வகுப்பையே நான் அட்டன் செய்து கொண்டிருக்கிறேன். சாந்தாமணி ஈச பூமரங்குன்னு போட்டு அடிக்கிறாங்க. எப்படிங்க வாழ்த்துறது? அதெல்லாம் பரவாயில்ல. இன்னொருத்த என்ன பண்ணான் தெரியுமா? பாட்டியை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு ஓடிட்டான். நான் சிலப்பதிகாரம் நடத்திட்டு கேள்வியை கேட்குற, பாட்டி பதில் சொல்லுது. அத்தான் நீ யாராத்தான்னு கேட்ட, நான் இவனோட ஆத்தான்னு. நீ ஏத்தான் வந்து உட்கார்ந்தேன்ன கண்ணு, அவன் தான் சொன்னேன். ஐயன் படிக்க வைக்கல, ஐயன் படிக்க வைக்கல, படிக்க வச்சா வெகு வேலை செய்வேன்னு சொன்னையல்லாத்தா. வா நீ பள்ளிக்கூடம் போகாட்டி போச்சாது, இந்த சாந்தாமணி வகுப்பு அட்டன் பண்ணுன்னு ஒன்று உட்கார வச்சுட்டு போயிட்டான்னு சொல்லி. ஏங்க எவ்வளவு ஒரு வருத்தமாக இருக்குது. நீங்கள் வந்து இங்கே என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க? கவிதை வேற எழுதுறாங்களாமா, அதில் டிவி வேற உட்காந்து பார்க்குறாங்க. சகோதரி சொல்கிறாங்க டிவி ரிமோட் உங்கள் கையில் தான் இருக்குதுன்னு. டிவி ரிமோட்டு எங்கள் சகோதரர் சொன்ன மாதிரி எல்லாம் இன்னைக்கு பிள்ளை கையில். என் பையன் பார்த்துட்டு இருப்பா, என் வீட்டுக்காரர் உள்ளே வருவார். வந்ததே என்ன பண்ணுவான் தெரியுமா? எந்திரிச்சு போயிடுவா. உடனே இவர் எடுத்துகிட்டு ஏதாச்சும் ஒரு சேனல் அப்படி மாற்றலான்னு போனால் ஓடி போய் மெயின் சுவிட்சையே ஆஃப் பண்ணிடுவா. ஆஃப் பண்ணிட்டு சொல்லுவா, இங்கே வேறு உன்ற ஹஸ்பண்டு அடிக்க ஒரு தடவை என்னோட லைனில் கிராஸ் ஆகுது, சொல்லி வையே இல்லைன்னா சஸ்பெண்ட் பண்ணிடுவேங்கிறா. உனக்கு அப்போ என்னங்க இன்னைக்கு பிள்ளைகளோடு உட்காந்து பேச முடியுதுங்களா? உங்கள் பிள்ளைங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்களா? நான் கேட்குறேன். என் பையனெல்லாம் பார்த்து பல வருஷம் ஆச்சுங்க, ஃபேஸ்புக்கில் தான் உட்காந்துருக்கிறா. நான் சொன்ன இவர்கிட்ட, ஏங்க நீங்கள் தான் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதான்னு. உடனே அவர் சொன்னார், ஏண்டி கத்திட்டு இருக்கிற, போய் ஃபேஸ்புக்கில் போடுறீன்ற பையன் எந்திரிச்சு வந்துடுவான்னா. நான் போய் போட்டேன், எரும மாடு ஆக்கி வச்ச சோறு ஆறிட்டு இருக்குது, எந்திரிச்சு வாடா எரும மாடுன்னு. உடனே நீங்கள் நம்ப மாட்டீங்க, 1000 லைக்ஸ் விழுந்தாச்சு அடுத்த செகண்டே. அதில் ஒருத்தன் கேட்குற, ஆன்ட்டி உங்கள் வீட்டில் மனுஷனுக்கும் விலங்குகளுக்கும் ஒரே சாப்பாடா? ஒருத்தன் கேள்வி கேட்குறேன். இன்னைக்கு லைக்ஸை எதிர்பார்த்து லைஃபை இழந்து கொண்டிருப்பவர்கள் இளைய சமுதாயம்ங்க. இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒய்ஃப் இல்லாமல் கூட வாழ்றதுக்கு ரெடியாக இருக்கிறா, ஒய்ஃபை இல்லாமல் வாழ்றதுக்கு தயாராக கிடையாதுங்க. அன்னைக்கெல்லாம் நைட்டு 12 மணி ஆனால் பேய் வரும் நாங்கள். இன்னைக்கு 12 மணி ஆனால் 2G டேட்டா அப்டேட் ஆகுதுன்ட்டு உட்காந்துட்டு இருக்கிறா. எந்த காலகட்டத்தில் உட்கார்ந்துருக்கிறீங்க? நான் கேட்குறேன், இந்த இளைஞர்களுக்கு நீங்கள் வந்து வக்காலத்து வாங்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. நானும் இப்படி சொல்லி முடிக்கிறேங்க. இன்னைக்கு கால மாற்றங்கள், நடையுடை பாவனை அழகாக சொன்னாங்க பாருங்க. இன்னைக்கு இளைஞர்களெல்லாம் எப்படி எழுச்சியுடையறோ. நான் ஒன்று கேட்குறேங்க, இந்த ஒரு காலகட்டங்களில் பார்னு ஒன்று இருந்துச்சு. கொஞ்சம் வசதி படித்த ஆண்கள் எல்லாம் நாகரீகமாக போய் அங்கே குடிச்சிட்டு யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்குள்ளே வந்து படுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு கலாச்சாரம் வந்திருக்குதுங்க, பப்பு அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் வந்திருக்குது. அதில் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் இருக்கிறார்கள். இதில் என்ன கொடுமை தெரியுங்களா? அந்த ஆண் அந்த பிள்ளைய கூப்பிட்டு வந்தாதான் அந்த பப்புக்குள்ளேயே அனுமதியாமா. இது என்னங்க கலாச்சாரம் நான் கேட்குறேன். இது எப்படி இந்த இளைஞர்களை வாழ்த்த முடியும் நான் கேட்குறேன். காலம் மாறி போயிடுச்சுங்க. இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு பண்பாடு சீரழிவுடைய ஒரு காலத்தில் வாழ்கிற ஒரு பொண்ணு வந்து அப்பாட்ட சொல்கிற காதலை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க. காதல் எல்லாம் எப்படி இருக்கிறது? நீங்கள் தான் இன்னும் அந்த காலத்துலேயே உட்காந்துருக்குறீங்க. கொஞ்சம் இந்த சாலேஸ்வர கண்ணாடி போட்டுட்டு 3 பேரும் பார்க்காதீங்க, கொஞ்சம் பூத கண்ணாடி போட்டுட்டு அப்படியே எட்டி பாருங்க இன்னைக்கு எப்படி மாறி போயிருக்குன்னு. ஒரு பிள்ளை வந்து சொல்கிறா, அப்பா நான் அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தரை காதலிக்கிறேன். அவர் கேட்டார், அவன் எப்படிமா உங்கள்கிட்ட வந்து சிக்குனான்னு. நாங்கள் நெட்டில் தேடினோம், ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டோம், ஸ்கைஃபில் ப்ரப்போஸ் பண்ணினோம், வாட்ஸ்அப்பில் 3 மாதமாக காதலிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவ எப்போ பார்த்தாரு இது உருப்படாத காதல்னு நினச்சிட்டு சொன்னார். அப்படியாம்மா, அப்போ ஒன்று ட்விட்டரில் கல்யாணம் பண்ணிக்கோ,
மேக் மை ட்ரிப்பில் ஹனிமூன் போய்க்கோ, ஃப்ளிப்கார்ட்டில் பேபியை ஆர்டர் பண்ணிக்கோ, கூகுளில் பேரை தேடு, பிடிச்சிருந்தா வாழு, இல்லைன்னா OLXல ஓட்டு வித்துட்டு போயிட்டே இருன்னு சொல்ற ஒரு கலாச்சாரத்துக்குள்ள இன்னைக்கு இளைய தலைமுறைகள் மாறி போயிருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு நடை சரியில்லை, உடை சரியில்லை. ஒரு காலகட்டங்களிலெல்லாம் இன்னைக்கு ரொம்ப வருத்தத்தோடு நான் சொல்கிறேங்க, இன்னைக்கு எல்லாமே மாறி போயிருக்கிற காலகட்டத்தில் இளைஞர்களுடைய போக்கு வருந்தும்படிதான் உள்ளது என்று சொல்லி வியந்து கேட்ட சிங்கப்பூர் வாழ் மக்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிங்கப்பூரில் இப்போ சென்னை வாசம்தான், எங்கும் சென்னை பிராண்டின் சமையல் மேஜிக் தான். சென்னை பிராண்ட் பொன்னி ரைஸ், அன்புள்ள லேடிஸ் சாய்ஸ், மணிமணியாய் துவரை தால், ஹெல்தி டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில். இவையாவும் உங்களுக்காக சென்னை ட்ரேடிங் சூப்பர் மார்ட் தயாரித்து வழங்கும் புதிய அறிமுகம். நம்ம சென்னையே இப்போ சிங்கப்பூர்ல. எல்லாம் சென்னை பிராண்ட். பட்டிமன்றம் ஒரு வழியாக நிறைவுக்கு வந்திருக்கிறது. இரண்டு தரப்பாரும் அவரவர்களுடைய பார்வைப்படி பேசினார்கள். முழுமையான பார்வை செலுத்துகின்ற போது தீர்ப்பு வேறாக இருக்கும் என்பது வேறு. ஆனால் ஒவ்வொருவரும் பல கருத்துக்களை ஒவ்வொரு கருத்தின் மீது அழுத்தம் செலுத்தி அவர்களெல்லாம் பேசினார்கள். உண்மையிலேயே வாழ்த்தும்படி இருக்கிறதா வருந்தும்படி இருக்கிறதா என்றால், ஃபேமிலி இஸ் த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் தி சொசைட்டி. இந்தியா என்பது சிதறி போகலாம், ஒன்றும் ஆகாது. குடும்பம் என்பது சிதறி போனால் எல்லாமே ஆகிவிடும். அந்த குடும்பத்தை பற்றிய போக்கு இன்றைய இளைஞர்களுக்கு கற்பிக்கப்படாத காரணத்தினால் அவன் முதியோர் இல்லங்களுக்கு பெற்றோரை அனுப்புகிறான். கவனிக்காமலே இருந்து விடுகிற இளைஞர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள், முதியோர் இல்லத்திற்கு பெற்றோரை அனுப்புகிறவர்கள் இருக்கிறார்கள். நீ 5 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கி டெக்னாலஜியில் மிக உயர்ந்து நின்று கடைசியில் பெற்றோர் உன்னை சார்ந்து வாழ வேண்டிய, உன்னை கொண்டு போய் எங்கேயோ தள்ளவில்லையே, வீட்டில் வைத்து தோளில் வைத்து வளர்த்தார்களே, அந்த 20 ஆண்டுகள் அவர்களை பேண வேண்டிய கடமை உனக்கு இருக்கிறது என்கின்ற உணர்வு பழைய தலைமுறைக்கு இருந்தது, இன்றைய தலைமுறைக்கு இல்லை என்றால் கல்வியினால் என்ன பயன் என்று நான் கேட்கின்றேன். காதலித்து ஆழ்ந்து உறவாடி வெகு சீக்கிரமாக அந்த உறவுகள் அருந்து போய் விடுகின்றன என்று சொன்னால் அது நல்ல அமைப்பில்லை. ஆகவே நான் சொல்லுகிறேன், வருத்தத்திற்குரியதா வாழ்த்துதற்குரியதா என்று கேட்டால், ரொம்ப சிறந்த டெக்னாலஜியை அவர்கள் பெற்றிருக்கிற காரணத்தினால் மிக முற்போக்கான காலத்தில் வாழ்கின்ற என்னை விட ரொம்ப 300 மடங்கு அவர்கள் அறிவுடையவர்கள், அது வேறு. என்னை விட 300 மடங்கு கூடுதலாக சம்பாதிக்கிறார்கள், அது வேறு. ஆனால் மனித வாழ்க்கை என்பது அறிவின் பயன், கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் ஒழுக்கம். திருவள்ளுவர் சொல்வார். ஏன் நாம் அறிவை அடைகிறோம் என்றால் டெக்னாலஜியை அடைவது என்பது வேறு. நான் சொல்லுகிறேன், இன்றைய கல்வி தே ஆர் ப்ரொடியூசிங் ப்ரொஃபஷனல்ஸ், தே ஆர் நாட் ப்ரொடியூசிங் இன்டலெக்சுவல்ஸ். அதுதான் இதனுடைய பெரிய தீமை. ஆகவே ப்ரொஃபஷனலாக இருக்கின்ற ஒருவன் இன்டலெக்சுவலாகவும் இருக்க வேண்டும், வாழ்வின் போக்கையும் அறிந்திருக்க வேண்டும். வாழ்வின் போக்கே தெரியாமல் முற்றிலுமாக காம்படிட்டிவ் வேர்ல்டில் கூகுளையே சார்ந்து வாழ்ந்து லைக்ஸும் டிஸ்லைக்ஸும் போட்டு ட்விட்டரிலேயே வாழ்க்கையை கழிப்பது என்பது இன்னொரு குடும்ப வாழ்க்கை. ரொம்ப தனித்து போய்விட்டார்கள், குடும்பத்தோடு அவர்கள் சேர்ந்திருப்பதில்லை, யாரோடும் எல்லா நேரமும் செல்லை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அவனோடு ஒரு முகந்தெரியாத ஆளோடு உறவு பாராட்டுகிறார்கள், முகந்தெரிந்தவனோடு உறவு பாராட்டுவதில்லை. கூகுளில் எவனோ ஒருவன், அவனுக்கு உடனே இவன் விடை போடுகிறான், லைக் டிஸ்லைக் ஏதோ ஒன்று போடுகிறான். முகந்தெரிந்தவன் பக்கத்தில் இருக்கிறான், அவனோடு நாம் உறவாடுவதில்லை. அதனால் இந்த உறவுகள், பந்தங்கள், அன்பு, நெகிழ்ச்சி இவற்றின் காரணமாக அழுத்தத்திலிருந்து விடுபாடு, மிகச்சிறந்த மனித வாழ்க்கையின் மேம்பாடு, இவையெல்லாம் புதிய இளைஞர்களுக்கு கிடைக்காம, எல்லாருக்கும் என்று நான் சொல்லவில்லை, புதிய இளைஞர்களுக்கு இன்றைக்கு கிடைக்காமல் போவது பெருவாரியாக இருப்பதற்கு காரணம் இந்த புதிய போக்குகளில் ப்ரொஃபஷனலிசம் என்பது, ப்ரொஃபஷனலாக வளர்வது என்பது வேறு, இன்டலெக்சுவலாக வளர்வது என்பது வேறு. நம்முடைய தஞ்சை பெரிய கோயிலை கட்டியவன் ப்ரொஃபஷனலாக சிறந்திருந்தவன் தான். தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய ஆசாரி ப்ரொஃபஷனலாக சிறந்திருந்தவன் தான். அதே மாதிரி ப்ரொஃபஷனலாக உங்களால் பெரிய பக்கரானங்கள் அணையை கட்ட முடியும், உங்களால் பனாமா கால்வாயை உருவாக்க முடியும். இதெல்லாம் முன்பு நடக்கக்கூடிய ஒன்றில்லை. நீங்கள் செவ்வாய்க்கு போக முடியும், சந்திரனுக்கு போக முடியும், எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். மனைவியோடு அன்பாக உறவாட தெரியாது என்றால் அதில் என்ன பயன் என்று கேட்க, நீ சந்திரனுக்கு போகாமல் போ. வாழ்வு என்பது குடும்பத்தில் தான் இருக்கிறது.
வாழ்வு என்பது பெற்ற பிள்ளைகளிடம் இருக்கிறது. வாழ்வு என்பது நம்முடைய பெற்றோரிடம் இருக்கிறது. வாழ்வு என்பது அன்பின் நிறைவிலே இருக்கிறது. மனிதன் ஒருவன் தான் சோஷியல் அனிமல். மாடு ஆடு எல்லாமே 3 விதமாகத்தான் பார்க்கும். ஒன்று, இது நம்முடைய உணவா என்று பார்க்கும். பூனை இது உணவா என்று பார்க்கும். எலி ஆமாம் இது நம்முடைய உணவு தான், அடித்து விடும். பிறகு பகையா என்று பார்க்கும். நாய் த்ரெட், அச்சுறுத்தல், அது பகை. உறவா என்று பார்க்கும் பெண் பூனை, இது நம்முடைய உறவு தான், மேட்டிங்கில் ஈடுபடும். ஒன்று உணவாக பார்க்கும், இல்லாவிட்டால் இணையாக பார்க்கும், காதலியாக பார்க்கும், இல்லாவிட்டால் பகையாக பார்க்கும். நாயை பகையாக பார்க்கும், இன்னொரு பெண் பூனையை உறவாக பார்க்கும், எலியை உணவாக பார்க்கும். இது 3 தான் விலங்குகளுக்கு உரியது. நமக்கு இதையெல்லாம் விட தாண்டிய நிலை இருக்கிறது. ஆகவே அன்பு என்பது மனித குலத்திற்கு மட்டுமே உரியது. இன்ஸ்டிங்க்டில் வருகின்ற அன்பு என்பது வேறு, நாய் வாலாட்டுவது என்பது வேறு. 3000 ஆண்டுகளாக எல்லா நாய்களும் வாழையாட்டுகின்றன. மனிதன் 3000 ஆண்டுகளாக 3000 விதமாக மாறியிருக்கிறான். ஆகவே மனிதன் இன்டெலிஜென்ஸின் படி வாழ்பவன், மாறிக்கொண்டே இருப்பான், வளர்ந்து கொண்டே இருப்பான். சிறந்ததை தேடுவது அவனுடைய தன்மையாக இருக்கிறது. ஆகவே நான் சொல்லுகிறேன், இன்றைய இளைஞர்களுக்கு நான் இந்த இளைய பருவத்தை தாண்டி வந்தவன் என்கின்ற காரணத்தினால் நீங்களெல்லாம் படிப்பதை பார்த்து நான் 100 மடங்கு வியக்கின்றேன். இப்படியெல்லாம் சும்மா பம்பரம் சுற்றி கொண்டு திரிந்த காலமே பல காலம் போய்விட்டது எனக்கு. ஆகவே இதிலிருந்து இவ்வளவு கூர்மையாக, இவ்வளவு தேர்ச்சியாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்பது வளர்ச்சியின் அடையாளம். அது வாழ்த்துதற்குரியது. பெரும்பொருள் ஈட்டுகிறீர்கள். சாதாரணமாக இவ்வளவு பெரும்பொருளை 25 வயதிற்குள் வீடு வாங்க முடியும், 25 வயதிற்குள் கார் வாங்க முடியும், 25 வயதிற்குள் உலகப் பொருள்களை எல்லாம் அடைய முடியும் என்ற ஒரு நிலையை அடைவது என்பது உங்களுடைய தொழில் கல்வியினுடைய மிகப்பெரிய வளர்ச்சி நிலை, வாழ்த்துதற்குரியது. ஆகவே வாழ்த்துதற்குரியது 1000 இருக்கின்றன. அடிப்படையான வருத்தத்திற்குரிய சிலவற்றை நீக்குவதற்கு நீங்கள் அறிந்திருக்கவில்லை என்றால் இந்த கல்வியில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது. உங்களுடைய அந்த மேலோட்டமான போக்குத்தான் நம்முடைய கவிதை உலகத்தில் பிரதிபலிக்கிறது. இது தமிழ் சமுதாயத்தின் சரிவு என்று கூட நான் சொல்லுவேன். மற்றவர்கள் இதை அடையாவிட்டால் பரவாயில்லை, ருஷியன் அடையாவிட்டால் பரவாயில்லை. அவர்கள் வாழ்க்கையை நுணுகி பார்த்தவர்கள் இல்லை. தமிழர்கள் நுணுகி பார்த்தவர்கள், அக இலக்கியம் கண்டவர்கள், புற இலக்கியம் கண்டவர்கள், வாழ்க்கை என்பது என்ன என்று கண்டவர்கள். புகழ் என்பதை பற்றி நான் சொன்ன அந்த கோட்பாடு தொல்காப்பியத்தில் இருக்குது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு புகழை பற்றிய சரியான கருத்து அவனுக்கு இருக்கிறது. வள்ளுவனை போற்றுவதா தோணியை போற்றுவதா என்றால் வள்ளுவனை போற்றுவான். ஸ்ரீதேவிக்கும் நாம் எம்எஸ் சுப்புலட்சுமிக்கும் போலீஸ் மரியாதை கொடுக்குறோம் என்பது வெறும் பாப்புலாரிட்டிக்கு கொடுக்கின்ற போலீஸ் மரியாதை. மகாத்மா காந்திக்கும் மற்றவர்களுக்கும் நாம் போலீஸ் மரியாதை கொடுக்குறோம் என்றால் அவர்கள் செய்த தியாகத்திற்கு கொடுக்கின்ற மரியாதை. ஆகவே அரசாங்கம் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும். அரசாங்கம் அறிவுடையது அல்ல. அரசாங்கம் மீடியாக்களால் ஆளப்படுவது, சாதாரணமான அறிவுடையவர்களால் அரசு ஆளப்படுகிறது. ஆகவே அவர்கள் அல்ல நமக்கு வழிகாட்டுகின்றவர்கள், சிறந்த நூல்கள். ஆகவே வளர்ச்சிக்கு உரியது என்கின்ற நிலை இல்லாத காரணத்தினால் மிகச்சிறந்த அறிவு, மிகச்சிறந்த வருவாய், மிகச்சிறந்த நுட்பம் எல்லாவற்றையும் பெற்றும், சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் போகின்ற ஆற்றலை பெற்றும், நம்முடைய குடும்பங்கள் சிதைந்து முதியோர் இல்லங்கள் பெருத்து விவாகரத்துக்கள் பெருத்திருக்கின்ற ஒரு நிலையை வளர்ச்சிக்குரிய நிலை என்று நான் சொல்ல மாட்டேன், வருந்துதற்குரிய நிலை என்று தான் சொல்லுவேன். ஆகவே இளைஞர்களுடைய நிலை வருத்தத்திற்குரியதா வளர்ச்சிக்குரியதா என்றால் வருத்தத்திற்குரியது என்று சொல்லி நான் முடிக்கின்றேன். வளர்ச்சிக்குரியதாக ஆவது எளிது என்பது வேறு. ஆகவே இதுதான் இன்றைய நிலை. இதிலிருந்து நாம் அதை மாற்றி அமைத்து கொள்வதற்காக வைக்கப்பட்ட பட்டிமன்றமே தவிர அவர்களை குறை பாராட்டுவதற்காக ஏற்பட்ட பட்டிமன்றம் அல்ல. ஆகவே வருத்தத்திற்குரிய நிலையிலிருந்து மிகச்சிறந்த தொழில்நுட்ப அறிவை பெற்ற இளைஞர்கள் மிகச்சிறந்த குரல் அறிவு போன்ற அறிவையும் பெற்று இந்த சமூகத்தில் தனி மனித நிலையில் அவர்கள் மேம்பட வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். வருந்துகின்ற நிலையிலிருந்து வாழ்த்துகின்ற நிலைக்கு நீங்கள் வர வேண்டும். அதுதான் என்னுடைய தீர்ப்பு.